அவள் ஃபேஸ்புக்ல லைவ்ல போகிறதுக்காக பண்ணிட்டு இருக்கிறாங்க ரஞ்சி. நம்ம இந்த மீன் டைம் வந்து நம்மளுடைய ஒளிவாங்கி எல்லாம் மியூட் பண்ணிக்கோங்க. யார் பேசணுமோ அவங்க மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு பேசினா நல்லா இருக்கும். ரெண்டாவது வந்து நம்ம அப்படி மியூட் பண்ணாம வச்சிருக்கும் போது என்ன ஆகும்னா அது எக்கோ அடிக்கும். ஓகே, அதனால அதற்காகத்தான் அந்த மியூட் பண்றது வந்து ரொம்ப அவசியம்னு நாங்க சொல்றோம். 10 நிமிஷம் எடுத்துக்கொண்டா போதும். எந்த விஷயம் அது இதெல்லாம் நாம் தவிர்த்து விட்டு எதை பேச வேண்டுமோ அதற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து, நம்ம பெண்களுக்கு தெரியும் டைம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு அஸ். ஏன்னா எல்லா நேரங்களையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நாம இவைகளுக்கும் டைம் ஒதுக்குவோம் இல்லையா, தெரியும் உங்களுக்கு. Now we will go into this. ரஞ்சி, நான் ஸ்டார்ட் பண்ணவா? ரஞ்சி, ரஞ்சி, ரஞ்சி லைவ்ல போகுது. ரஞ்சி, I think Ranji is not visible. Ranji is not connected. என்ன லிஸ்ட்ல காணே இல்லையே மாதவி அவங்கள. அதான் ஒரு நிமிஷம் நான் பார்க்கறேன். ஓகே ஓகே, just 2 seconds. நான் ரஞ்சிக்கு கோல் எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறேன் மாதவிகா. ரஞ்சி உன்னை வெயிட் பண்ணி கொண்டு எல்லாரும் என்ன செய்யறாரு? ஒரு காபா உங்க மாதவியக்கா பார்த்து கொண்டிருக்கிறா, என்ன செய்யறாய்? சரி, அப்ப தொடர்ந்து சொல்றேன்னா
சுரி மாதவி அக்கா தொடங்குங்க. அவளோட சூம்ல பிரச்சனையா? தொடங்கட்டா மாதவி அக்கா உங்களை. ஹலோ மாதவி அக்கா. நாம இப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம். இஸ் ரெக்கார்டிங் இஸ் லைவ். அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருமே இன்னைக்கு கமலா பாசின் அவர்களுக்கு ஒரு நினைவு அஞ்சலி செலுத்துவதற்காக இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். எல்லாருக்கும் அவங்கள பத்தி நல்லாவே தெரியும். பெண்ணியம், பெண்ணிலைவாதம், பெண்ணிய கோட்பாடு இவைகளை குறித்து ஒரு தெளிவான கருத்தாக்கங்களை உருவாக்கியவர். இன்னும் சொல்ல போனால் பெண்ணிய கோட்பாடுகள் மேற்கத்திய கோட்பாடுகளாக பேசப்பட்டு கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் ஆசிய கோட்பாடுகளோடு அவைகளை சம்பந்தப்படுத்தி இந்த குடும்ப சூழலிலே, இந்த குடும்பம் என்ற நிறுவனத்திலே இந்த ஆண்மைய ஆசிய குடும்பங்களை முன்வைத்துக் கொண்டு தன் அனுபவங்களின் ஊடாக அவர் முன்வைத்த கருத்துகள் மிக மிக முக்கியமானவை. சுதந்திரம் என்பது என்ன, செக்ஸ் என்பது என்ன, ஜெண்டர் என்பது என்ன, இந்த ரெண்டுக்குமான நம்ம ஒரு ஆண்பால் பெண்பால் என்பதையும் ஜெண்டர் என்பதையும் நம்ம குழப்பிக்கிட்டே இருந்தாங்க கொஞ்ச காலமாக. இவைகளெல்லாம் மிக தெளிவாக இந்த இந்திய வாழ் சூழலை வைத்துக் கொண்டு மிக அற்புதமாக விளக்கி சென்றவர். அது மட்டுமல்ல, அவர் ஒரு எழுத்தாளர். நமக்கு தெரிய 30 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். 8 சிறுவர்களுக்கான புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அந்த சிறுவர்களுக்கான புத்தகங்களை அவர் ஏன் எழுதினார்ங்கிறதே ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தாக்கம். ஏனென்றால் நம்மளே பார்க்கிறோம், எனக்கே இந்த அனுபவம் ஏற்பட்டு இருக்கிறது. நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பர் வந்துச்சுன்னா அந்த நியூஸ் பேப்பரை எடுத்துட்டு போய் என்னுடைய பேரன் தன்னுடைய தாத்தாவின் கையிலே கொடுக்கிறார். நானும் பேப்பர் படிக்கிறவதான். ஆனா அந்த நியூஸ் பேப்பர் தாத்தாவின் கையிலே கொடுக்கிறார். ஏனென்றால் காலையில எந்திரிச்சு பேப்பர் படிக்கிறக்கூடிய ஒரு நேரம் அவருக்கு மட்டும்தான் இந்த இந்திய குடும்ப சூழலிலே வாய்த்திருக்கிறது. எனவே பேப்பர் படிப்பது அவருக்கானது. காலையில் எழுந்தவுடன் என்னுடைய சமையல் அறையிலே காபி போட்டுக் கொண்டிருப்பதும் பரிமாறுவதும் வேலை செய்வதும் இன்று வரைக்கும் எனக்கு ஆனந்தமாக இருக்கின்ற இந்த சூழலிலே அவர் சிறுவர்களுக்கான பாடல்களை எழுதினார். இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அவர் கவனம் எடுத்துக்கொண்டார். அவர்தான் பல அமைப்புகளை நமக்கு ஏற்படுத்தினார். தி சவுத் ஏசியன் ஃபெமினிஸ்ட் நெட்வொர்க் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கியவரும் அவர்தான். அது மட்டுமல்ல, ஜகோரி அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாகுவதற்கும் அவர்தான் காரணமாக இருந்தார். இதையெல்லாம் செய்தார் என்பதற்காக மட்டும் நாம் அவரை கொண்டாடவில்லை. நான் 2 வரிகள் அவருடைய மிக முக்கியமான ஒரு பங்களிப்பாக நான் எதை பார்க்கிறேன் என்றால், அவருக்கும் இந்த குடும்பத்துல பல வேலைகள் இருந்தது, பல பிரச்சனைகள் இருந்தது அவருக்கு. தோழியரே, அவர் முதலிலே ஒரு ராணுவ வீரனை திருமணம் செய்து கொண்டார். ஒத்து வரவில்லை அவரால். ஏன்னா அந்த கட்டுப்பாடுகளை உரைய ஒரு மனிதனோடு அவரால் ஒத்து போக முடியவில்லை. அது விவாகரத்திலே முடிந்தது. இரண்டாவதாக ஒரு ஜேர்னலிஸ்டை திருமணம் செய்து கொண்டார். அவருக்கு ஒரு மகனும் உண்டு. அவருடைய மகள் 2006 தற்கொலை செய்து கொள்கிறார். அதை காரணமாக வைத்துக் கொண்டு அவருடைய கணவர் கமலா பாசின் அவர்களை விவாகரத்து செய்கிறார். அவருடைய மகன் என்று சொன்னேன் அல்லவா,
அந்த மகனுக்கு என்ன ஏற்பட்டது என்றால், அவன் சிறு குழந்தையாக இருக்கின்ற போதே அவனுக்கு தவறுதலாக ஒரு ஊசி செலுத்தப்படுகிறது, வேக்சினேஷன். அதன் காரணமாக அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. எனவே 24/7 all the 365 days the child required someone's help. யோசித்து பாருங்க. அப்படியான ஒரு குடும்ப சூழலிலேதான் அந்த பெண் எழுதினார், பேசினார், எல்லா மேடைகளிலும் முழங்கினார், களப்பணியாளராக இருந்தார் கடைசி வரை. அவருக்கு அவருடைய அந்த இறப்பதற்கு முந்தைய நாள் மருத்துவமனையிலே அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்தியா பாகிஸ்தான் குறித்த ஒரு ஜூம் மீட்டிங் நடக்கிறது. PPIS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூம் மீட்டிங். அது பாகிஸ்தான் இந்தியா பீப்புள்ஸ் ஃபாரம் ஃபார் பீஸ் அண்ட் டெமோக்ரஸி அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜூம் மீட்டிங். அந்த ஜூம் மீட்டிங்ல சரியாக 4:30 மணிக்கு அவர் கலந்து கொள்கிறார். மாலையிலே பேச முடியவில்லை அவரால். சிறிது நேரம் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டு, நான் இதில் கலந்து கொண்டிருப்பதே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று தன்னுடைய கருத்தை அந்த இடத்திலே பதிவு செய்துவிட்டு அந்த அவர் மருத்துவமனையில படுத்திருக்கின்ற அந்த இடத்திலே டாக்டர்கள், சிஸ்டர்ஸ் எல்லாரும் அங்கங்க போயிட்டு இருக்கிறாங்க. மிக மோசமான உடல்நிலை. அன்று இரவுதான் 2:45 மணிக்கு வெள்ளிக்கிழமை அவர் நம்மை விட்டு பிரிந்தார். The last minute, up to the last minute, அவர் ஒரு களப்போராளியாகவும் தன்னுடைய கருத்துக்களை தன்னுடைய வாழ்க்கையின் ஊடாக பதிவு செய்து கொண்ட ஒரு பெண்மணியாகவும் இருந்து, தன்னுடைய எழுத்து, தன்னுடைய களம், தன்னுடைய வாழ்க்கை, இந்த மூன்றிலுமே நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார். அவருடைய பெருமையை, அவர் விட்டு சென்ற கருத்துக்களை இன்று நாம் பகிர்ந்து கொள்வதற்காக கூடியிருக்கிறோம். முதலாக மம்தா சாகர் வெல்கம். மேடம் மம்தா சாகர், now this is your time. மம்தா சாகர் இல்லையா? வாரன் அவரோட மைக் வேலை செய்து இல்லையாமே. மாதவி, ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, நீங்க மற்றாக்களை கூப்பிடுங்க. நான் இப்போ ஏற்கனவே சரோஜா மேடம் சரோஜா அக்கா கொஞ்சம் சீக்கிரமாக போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதினால் முதலாக சரோஜா சிவச்சந்திரன் அவர்கள் நம்மோடு சில கருத்துக்களை, கமலாவை பற்றி சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார். சரோஜா சிவச்சந்திரன். சரோஜாக்கா மைக் இருக்காங்க, ஒரு மைக் மியூட்ல இருக்கு. அன்மியூட் பண்ணிக்கோங்க. சரோஜாக்கா. ஓகே ஓகே. அன்மியூட் பண்ணல. சரோஜா அன்மியூட்ல இருக்குது. சரோஜாக்கா. ஓகே. Thank you for the opportunity given to me, and I want to say a few words in English because I think Kamla may listen my speech from the heaven. I think Madhavi has explained almost everything about her, and I have nothing special to say about Kamla Bazin. And the whole world is celebrating her achievements now. She is a very world famous feminist and a human rights activist, a great feminist icon in the world. And she broke the world, and she broke the silence. And she was a poet, social scientist, and
In 1970, she started her work on focusing gender, education, and human rights development, and also media. She created songs, slogans, speeches to raise awareness on gender issues, to campaign patriarchy and violence. In her career, she had formed several women's groups to address issues related to women. She has written so many books, poems, and songs that simplified concepts of feminism and patriarchy. Many of her writings have been translated into many languages. And after her retirement from FAO, the Food and Agricultural Organization, her work, she concentrated more on women's empowerment, and she attended protests, performed street plays, and set out to educate citizens about equality and social justice. In 1998, she started Sangat. You may have heard about Sangat, South Asian feminist movement, to campaign for gender justice in the region. She developed and conducted training programs devoted to social justice. Most of the South Asian women, including me, had close contacts developed with Kamla Bazin through her Sangat meetings, training programs. And I have to say something special about her. I met her in New Delhi and again in Nepal at a training program organized for the lawyers. And I was invited as a resource person in that meeting, and I was addressing at the meeting. And all of a sudden, Kamla stood up and she came to the platform, and she took my mic. And I was shocked. I don't know whether she is going to say something about me. And she took the mic and then she said, "Brave lady, we want the ladies like this. Thank you, Saroja." She said this and she went back, gave the mic to me. And I was really excited. And the words she gave in that day, still I hold it as a slogan. And it is still helping me to promote my organization as a feminist organization and providing training to women in the in her facing her concepts. And most of the organizations in the Southeast Asia had very close contacts with Sangat through Sangat training programs. And today, Kamla is not with us, touching the lives of millions in the world. And we have to celebrate, not remembering, we have to celebrate her achievements and her life. And after that, you know, that at Delhi meeting, I had a time with her to spend about 15 minutes with her. She sat with me and talked about me. She was telling about her personal life, that Madhavi has already explained, her daughter and son, and she wanted to go back home to look after her son. And I was very silent, and I was thinking, with all her worries inside, how can she build up courage and confidence to speak about, always laughing and dancing, and she never showed her grievances or worries outside. And she's a very brave woman, and the encourage and confidence she gave, imparted to the other women,
is very great, and still we carry on her concepts and behaviors and laughing practices, and we will never forget Kamla Bazin and your teaching and your feminist concepts, and I thank her for all the empowerment given to us, and we pray for you to rest in peace. Thank you for the opportunity. நன்றி அக்கா. மாதவி. Thank you, Sarojaka. Not only Kamala Basin is so proud of you, we too also proud of you. Kamala Basin, she turned her dreams into plan. That is the main thing. நாமெல்லாம் கனவு கண்டு கொண்டே இருப்போம், ஆனால் கனவுகளை அவர் திட்டங்களாக மாற்றினார். பெண்களுக்கான வளர்ச்சி திட்டங்களாக மாற்றியவர் கமலா பாசின். இந்த தருணத்திலே ஊடுருவுக்கு பல வழிகளிலே வழிகாட்டியாக இருந்தவர், எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பவர், பல உதவிகளை செய்தவர். தமிழகத்திலே பெண்ணிலை பெண்ணியம் என்றால், தமிழர் பெண்ணியம் என்றால் அது திணை கோட்பாட்டிலே இருக்கிறது என்கிற மிக ஒரு அற்புதமான ஒரு பெண்ணிலை வாதத்தை முன்வைத்தவர் பேராசிரியர் மங்கை அவர்கள் இணைந்திருக்கிறார். தயவு செய்து மங்கை அவர்கள் இரண்டொரு வார்த்தை கமலா பாசினை பற்றி சொல்லுவது இந்த தருணத்திலே பொருத்தமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மங்கை, பிளீஸ். மங்கை, are you there? வாங்க. Okay. நீங்க மம்தா சாகரை கூப்பிடுங்க. If Mamta Sagar's mic is all right, she Yeah, can now unmute it's now. yes. Okay. Mamta, will you Okay. please continue? Sure. Thank you. Sorry, I missed the first part because there was so much of trouble with this internet connect, No problem. and it's No problem. raining like mad here, like, I don't know. Hey. Well, it's extremely it's a joyous strength to talk about Kamala Basin. Kamala Basin, as everybody might have remembered her as one of the very strong initial voices of early women's movement and feminism in India. So, I will not take too much time. I have met her a few times, and her bubbly kind of thing and confidence and always smiling and cracking jokes and talking about things are something which are extremely important for us, because that was the time when feminism was all understood as something very serious which has to be kept away, and even today people doubt or ridicule women talking about feminism. When this was there, and as if a huge cloud has fallen on her head, people were walking around, and it was the formation years of feminism. It was Kamala who played with it. It was fun for her. She said, this is part of life, Talking about feminism can also be fun. Talking about feminism through how do you reach that to the common people? How do you take the whole ideological spirit to streets, It's Kamala who, with all her, because as somebody was just telling, I came in and went out in between, that she was a poet, she was an activist, she was a playwright, she worked on the field, everything, So she was a multidisciplinary feminist, if I have to tell about her, So with all her talents, all her multidisciplinary possibilities, she worked and connected with young and old and everyone. Kamala was never old, she was always young at heart, kept everyone on their toes, and
It was in the 90s that I really spent a lot of time with her. Then there was a very big conference which was brought together by Women's World, and I was then in Hyderabad. I was living in Hyderabad. Right now I am in Bengaluru. So I was also part of the organizing thing where each language, there was closed discussions. For Kannada, the language that I write in, it happened in Mysore. So many senior, junior writers, young and old writers, mostly the senior writers, we were all in a place, staying together, living together, eating together in a closed workshops where people spoke about their lives, you know. And then a series of books were brought out. They are, I think they are parallel history, and they are one of those kinds of books which told other young women writers that you need to speak from heart, open, speak. So what? You need to talk. Until and unless you point it out and speak about what's happening, nothing can be heard, you know. It's the courage to voice whatever you are going through, courage to hold that sisterhood and compassion and love that women shared as community, as individuals. And as part of this project, I was lucky enough to translate her amazing article, which is quite famous, which is called "What Do We Mean by Gender-Based Censorship?" You know, I think every one of us, all of you might have gone through that. What do we mean by gender-based censorship? It's a classic kind of a thing where people didn't even think that there was a kind of censorship that was happening within the four walls, outside the four walls, and she in detail politicized it. She said, you know, this talking about Kamla and this particular, in connection with this particular article, becomes extremely important for me at this point of time, because India is right now, as everybody knows, politically, the censorships are happening all over due to, mainly now it is the question of religion, and gender always plays a role, you know, within the religion. Yesterday we had a vigil for a girl who's been put behind bars after the CAA protests, and she is not let out for 18 months just because she doesn't have an agency. She neither has a left support nor the student union support, and you know, feminists, women, everybody came together and forces the government to, because there are so many people like this who have been, because of COVID, you know, it was very easy to target people and corner them and put behind bars. So it is important for me to talk about Kamla at this point of time, you know, and talk about this, what do you mean by gender-based censorship? So gender-based censorship happens in all levels, whether it is caste, it happens within the caste issues, it happens within the religious realms which we are facing right now. And see, when one is highlighted, whether the caste is highlighted, everything else is forgotten. It's important for us to remember that it plays hand in glove. Everything happens together, you know. It could be a Dalit woman, a Muslim Dalit woman, Christian Dalit woman, or a girl, you know, like it's important for us to sit down as we talk, and how very cleverly patriarchy marginalizes and erases the lines in history is something which Kamla highlighted, you know. And all of you might have seen this. I just love this episodes. She speaks with Amir Khan in that thing, you know, where very playfully she mocks. Her mockery, her wit, her humor, at the same time the punch she would give, the feminist punch, is something very important. And you know, like, there is also a wave, a contemporary wave, which also says that, oh, feminism is over, now it is gender should be understood in diverse phases or dimensions. But as a personally, for me, you know, feminism cannot get over, you know,
It's only feminism that can hold diversities of gender or diversities of marginalization to answer the patriarchy. Because it is women who are, by the end of it, as you see down the hierarchy, it is women who are hit. They are hit in the various levels, and Kamala also speaks about how feminism in itself ill-treats or marginalizes or practices patriarchy, which was extremely important in the 90s, early 90s. If a feminist from Delhi, like a place, who also knows that she's privileged, talks about the privileged issues of women, I think that is what we need to do. But I think all of us are privileged. Today in this Zoom meeting, if you can log in, you are privileged. We are all privileged. So then how do we deal with this? There are so many issues right now which we are going through, and especially young women. And the best thing that has happened to India is the students movement that happened during the CAA NRC protests. So it is the youngsters who just took it up. Then it went to the farmers. Everywhere, we cannot just say that students, there are women, farmers, there are women, Dalits, there are women, there are women. Everywhere, it's very important to have this feminist perspective, and only then maybe, we can be a little bit of, we can be sensitive to certain things. If you ignore the feminist perspective, even that is not possible. I have a lot to speak, and I know that I came in late. There are many people to speak. So maybe, if there is a discussion, we can continue. And Ranjini, thank you for having me here. And it's amazing to be with all of you who believe in certain things. And with my heartfelt love and respect and strength to Kamala and feminism and all of us, I would like to thank everyone. Thank you. Thank you very much. Thank you, ma'am. Thank you, ma'am. Kamala is the person who given the definition of gender. She said, gender is social, cultural, political definition is gender. What we are thinking, masculine gender, feminine gender, neutral gender, that is what the education system is teaching us what is gender. But that is not the gender. That is the sexual identity of a human being. He is a boy, she is a girl, man, woman. These are all the sex identity. That's not the gender. What is gender? Gender is social, cultural, political definition. What the society is giving to us. That is gender. That is what Kamala Bashir is definition of gender. And that's very important way Kamala Bashir is given her ideology. How the society is differentiating men and women. See, சில நேரங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம், இது பெண்ணுக்கு மட்டுமான விடுதலையாக அவர் பெண்ணிய பெருநிலைவாதத்தை எடுத்து செல்லவில்லை. பெண் விடுதலை பெறாமல் ஆண் விடுதலையும் சாத்தியமில்லை என்று சொன்னவர் தான் கமலா பாசி. இந்த நேரத்திலே மாதிரி ஒரு நிமிஷம், நீங்க தான் இப்ப கோஸ்டா இருக்கிறீங்க, உள்ளுக்கு ஆக்களை விடுறீங்களா? என்னமா? நீங்க தான் கோஸ்டா இருக்கிறீங்க, அப்ப உள்ளுக்கு ராமல இருக்கிறாக்கள உள்ளுக்கு விடுறீங்களா? ரூம்ல இருக்கிறாக்கள? ஆமா, விட்டுட்டு இருக்கிறேன். விட்டுட்டு இருக்கீங்களா? Yeah. Okay, thank you. Thank you. Yeah, if the message is clicking, so I'm doing that also. Okay, thank you, thank you. இந்த இடத்துல மம்தா சாகர் அந்த ஒரு நிகழ்ச்சியை நமக்கு ஞாபகப்படுத்தினார். அது சத்தியமேவ ஜெயத்தையில ஒரு நிகழ்ச்சியில அமீர் கானோடு அவர் பேசினார். 2014 அந்த நிகழ்வு நடந்தது. நான் அந்த 2 வரியை மட்டும் சொல்லிட்டு அடுத்ததுக்கு போகலாம்.
அப்போ அந்த இடத்துல அவர் பேசுறாரு கமலாபாசி. when I am raped, people say I lost my honor. நான் வன்புணர்வு செய்யப்பட்ட போது நான் மதிப்பிழந்து விட்டதாக, நான் ஒழுக்கம் கெட்டு விட்டதாக இந்த சமூகம் என்னை பார்த்து சொன்னது. அது எப்படி? இந்த ஒழுக்கம் இது எல்லாத்தையும் பெண்ணோட யோனியிலே வைத்திருக்கிறதா இந்த சமூகம் அப்படின்னு ஒரு கேள்வி வைத்தார். My honor is not in my vagina. I like to ask, why did you place your community's honor in a woman's vagina? என்று அந்த பொது வெளியிலே ஒரு கேள்வியை வைத்தவர் தான் கமலாபாசன் அவர்கள். இன்றைக்கு வரைக்கு இந்த கற்பு, சோகால்டு ஒழுக்கம், இவையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்ற ஆண்மைய சமூகத்திடம் இதற்கான பதில் இல்லவே இல்லை. அடுத்ததாக கமலாபாசன் அவர்களோடு சேர்ந்து இலங்கை ஈழத்தில் இருக்கின்ற பெண்கள் பலர் அவரோடு சேர்ந்து களப்பணி செய்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். நான் கமலா வாசுகி அவர்களை இப்போது அழைக்கிறேன். Now your time, கமலா. கமலா வாசுகி. ஓம், நான் வந்துட்டேன். வணக்கம் அனைவருக்கும். என்ன கமலா பற்றி பேசுறதுக்கு இந்த நிகழ்வுக்கு ரஞ்சி அழைத்த போது அது எனக்கு ஒரு குறுகிய காலத்துல மிகவும் சிரமமான விஷயமாக இருக்கும் என்று சொல்லி இருந்தேன் நான். ஏனென்றா அவனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமானவர். 2 பேரும் மிகவும் அடிக்கடி பேசிக்கொள்ற தொடர்பில, தொடர்ந்து இறுதி வரைக்கும் மெசேஜ் போட்டு கொண்டிருக்கிற தொடர்பில இருந்த ஒரு எனக்கு என்னுடைய வழிகாட்டியாக, இந்த பெண்ணிலவாத இயக்கங்களை வழிநடத்துறதுக்கு முன்னோடியாக எனக்கு துணையாக இருந்தவர். ஆனா அவ தந்த விடயங்களை இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்கறது தான் எங்களுக்கு அவருக்கு செய்யக்கூடிய ஒரு கடமையாக இருக்கும். கமலா பற்றி கதைக்கிறது கமலாவோட சேர்ந்து பாடாமல், கமலாவோட சேர்ந்து ஆடாமல் கமலாவை பற்றி கதைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்ப நான் கமலா பற்றி பேசுறத ஒரு பாடலோட தான் ஆரம்பிக்கிறதுக்கு விரும்புறேன். அந்த பாடல் பற்றி நான் பிறகு கடைசியா சொல்றேன். சிட்டுக்களின் சிறகினை வாங்குவோம், பூக்களின் வாசத்தை வாங்குவோம். சிட்டுக்களின் சிறகினை வாங்குவோம், பூக்களின் வாசத்தை வாங்குவோம். வாசமாய் எங்கெங்கும் பெறவிடுவோம், வாசமாய் எங்கெங்கும் பெறவிடுவோம். அலைகள் போல் மகிழ்வாக பொங்குவோம், மலைகளின் உயரத்தை வாங்குவோம். அலைகள் போல் மகிழ்வாக பொங்குவோம், மலைகளின் உயரத்தை வாங்குவோம். பூமியில் மகிழ்வாக வாழ்ந்திடுவோம், பூமியில் மகிழ்வாக வாழ்ந்திடுவோம். சிங்கம் போல் கம்பீரம் கொள்ளுவோம், வேகத்தை மானிடம் வாங்குவோம். சிங்கம் போல் கம்பீரம் கொள்ளுவோம், வேகத்தை மானிடம் வாங்குவோம். சக்தியுடன் மீண்டும் நாம் வாழ்விடுவோம், சக்தியுடன் மீண்டும் நாம் வாழ்ந்திடுவோம். எல்லோரும் ஆடியே பாடுவோம், எல்லோரும் பாடி கொண்டாடுவோம். எல்லோரும் ஆடியே பாடுவோம், எல்லோரும் பாடி கொண்டாடுவோம். வாழ்க்கையை அழகாக மாற்றிடுவோம், வாழ்க்கையை அழகாக மாற்றிடுவோம். மில்கர் ஹம் நாச்சேंगे गाएंगे, मिलकर हम खुशियां मनाएंगे. मिलकर हम नाचेंगे गाएंगे, मिलकर हम खुशियां मनाएंगे. जिंदगी अपने सजाएंगे, जिंदगी अपने सजाएंगे. सियलु देना नट्टमिन गायमु, सियलु देना गायमिन नट्टमु. सियलु देना नट्टमिन गायमु, सियलु देना गायमिन नट्टमु. जीवितय लसन करगणिमु, जीवितय लसन करगणिमु.
இந்த பாடல் நான் கமலாவை முதலாக நீண்ட 1 மாசம் கமலாவோட தங்கி இருந்து 99ஆம் ஆண்டு அந்த சங்க பயிற்சி பற்றியில பங்கு பெற்றின போது எங்களுக்கு சொல்லி தந்த பாடல். இந்த பாடலில இருக்கிற முக்கியமான விஷயம் வந்து இந்த பெண்ணிலைவாதம், அதாவது இந்த ஆணாதிக்க கட்டமைப்புகளுக்கு இருந்து விடுதலை அடைகிற பெண்களுடைய விடுதலை நோக்கின கனவுகளில எங்களுடைய நிறைய கனவுகள் வந்து ஏற்கனவே இருக்கிற ஆணாதிக்க கட்டமைப்புக்குள்ள எங்களுக்கான சமத்துவத்தை கேட்கிறதாகத்தான் இருக்கும். அதாவது குடும்பத்துல சமத்துவம், பாராளுமன்றத்துக்குள்ள பெண்களுக்கு இடம், இருக்கிற ஏனைய இடங்களுக்குள்ள பெண்களுக்குரிய சமத்துவமான இடம் பற்றி கேட்கிறதாகத்தான் இருக்கும். கமலா பாஷினுடைய அவருடைய அந்த அதை சிந்திக்கிற விதம், எங்களை சிந்திக்க வைக்கிற விதத்துல பார்த்தோம்னா அது கடந்த விடுதலை. பெண்ணிலவாதம் என்றது ஒரு முற்றுமுழுதான ஒரு விடுதலையை நோக்கிய கனவை காண வைக்கிற எங்களை பற்றின கனவை காண வைக்கிற இந்த உலகம் பிரபஞ்சம் அதிலே ஒரு பகுதியாக நாங்கள் வாழ்றதுக்கு உரிமை உடையவர்கள் என்ற அந்த கனவை எல்லா இடங்களிலேயும் அவ வந்து விதைச்சு கொண்டிருந்தா. அப்ப அந்த விஷயத்துல வந்து எங்களுடைய போராட்டங்கள் இந்த உரிமைகள் என்றது இருக்கிற ஃப்ரேம் ஒர்க்குல இல்லாமல் அதை தாண்டின கனவுகளாக நிறைய பாடல்கள் வந்து கொண்டிருந்துச்சு. இந்த பாடல் அதுக்கு ஒரு உதாரணம். நாங்கள் வந்து ஒரு எல்லாம் கடந்த ஒரு அனுபவங்களை பெற்றுக்கொள்றதுக்குள்ள எங்களுடைய அந்த உரிமையை ஒரு உயிரியாக இந்த உலகத்துல பிறந்திருக்கிற மனிதர்களாக இருக்கிற உயிரிய சொல்லி பாடுற பாடல் இது. அதுல 2வது விஷயம், முக்கியமான விஷயம் வந்து ஒரு நாளும் கமலா இந்த நாடுகளுடைய எல்லைகளுக்குள்ள, இந்த தேசியவாதம் தேசம் என்ற எல்லைகளுக்குள்ள இருந்த ஒரு ஆள் இல்லை. அந்த தேசம் கடந்த சிந்தனையும் அந்த சுவர்கள் அழிக்கப்பட வேணும். நான் வந்து ஒரு சுவருடைய இந்த கிராக் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் எங்களை கிராக்குகள் ஏசுவாங்க. இப்ப பெண்களுக்கு கொஞ்சம் உஷாரா நடக்கிற பொம்பளையா கிராக் என்று சொல்லுவாங்க. நான் கிராக்காகத்தான் இருக்க விரும்புறேன். இந்த எல்லைகளை போடுகிற சுவர்களில நான் ஒரு கிராக்காக இருக்க விரும்புறேன் அவ சொன்னவா. அவ ஒரு தெற்காசிய பெண்ணாகத்தான் தன்னை பார்த்து கொண்டிருந்தா. அதுல முக்கியமானது இப்படியான பாடல்கள் எல்லா மொழிகளிலையும் பாடப்படுறதுக்கான தூண்டுதலாக இருந்தா. இந்த பாடல் வந்து அவ இருந்து தான் எழுதின பாட்டை எனக்கு இங்கிலீஷ்ல விளங்கப்படுத்த நான் அதை தமிழ்ல எழுதினது. பிறகு இங்க வந்து நான் அதை சிங்கள சகோதரிகளோட இருந்து தமிழ்ல இருந்து சிங்களத்துக்கு எழுதினது. நாங்கள் எல்லாரும் சந்திச்சோம்னா எல்லா பெண்களும் பாடுறதுக்கு ஒரே மட்டில ஒரே கருத்துல எங்கட மொழியில பாடல்கள் இருந்துச்சு. அது ஒரு முக்கியமான அந்த சகோதரித்துவ இணைப்பையும் அந்த ஒரு நாங்கள் ஒன்று எப்படி தெற்காசியாவில ஒரே விதமான மத கொள்கைகள் காலாகாலமான இந்த ஆணாதிக்க கொள்கைகளும் இன்றைக்கு இருக்கிற இந்த அரசுகள் விதைச்சு வச்சிருக்கிற ஊடகங்கள் விதைச்சு வச்சிருக்கிற அந்த பொதுத்தன்மையான அடக்குமுறைகளுக்கு மாற்றாக எங்கள்ல இருக்கிற விடுதலையுடைய பொதுத்தன்மையை அவ எடுத்து எங்களுக்கு தந்திருக்கிறா. அந்த பொதுத்தன்மையோட தான் இன்றைக்கு நாங்கள் உலகம் முழுக்க தொடர்பில இருக்கிறதும் போராடக்கூடியதாகவும் இங்கே ஒரு சிறு துளியா இருந்தாலும் நிறைய விஷயத்த செய்யறதுக்கான அந்த பலத்தை வந்து அந்த தொடர்புகள் தான் எங்களுக்கு தருகுது. அந்த அவளுடைய ஒரு இன்னொரு பிரபலமான கோஷம் இருக்குது வந்து அதிகாரத்துல அன்பு வைக்காமல் அன்பால நாங்கள் எங்களுடைய பலத்தை கொள்ளுவோம் என்றது. இங்க வந்து அந்த மற்ற அதிகாரங்களுக்கு ஆசைப்படுற ஆட்கள் நிறைஞ்சிருக்கிற இந்த உலகத்துல இந்த விதமான ஒரு இணைப்புக்குள்ளால அந்த அன்பும் நட்பும் கொண்ட இந்த இணைப்பு எங்களுக்கு பலத்தை தாரத்தான் சங்கத் போன்ற வலையமைப்புக்குள்ளாலையும் பிறகு வந்து 100 கோடி மக்களின் எழுச்சி 1 பில்லியன் ரைசிங் போன்ற அந்த பிரச்சாரங்களுக்கு ஊடாகவும் சகோதரித்துவ இணைப்புகளை ஏற்படுத்துறதுல அவ ஒரு முழுமையான பங்கு வகிச்சிருந்தார். ஏற்கனவே மட்டாக்கள் சொல்லிக் கொண்டிருந்த உதாரணங்களோட நான் இதையும் சேர்த்துக் கொள்றேன். ஏனென்றா தொடர்ந்து இயங்கு நிலையில அவ இருக்கைக்குள்ள அவவோட சேர்ந்து ஓடிக்கொண்டிருந்தது இந்த முக்கியமான 2 விஷயத்துல. ஒன்று வந்து சவுத் ஏசியன் நெட்வொர்க் ஆஃப் ஜெண்டர் ஆக்டிவிஸ்ட் அண்ட் ட்ரெயினர்ஸ் சங்கத், 2வது OBR கேம்பெயின். அவ முழுமூச்சாக அதுடைய சவுத் ஏசியா கோஆர்டினேஷன்ல இருந்தா. இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷமும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளற்ற வாழ்தல் கொண்டாடப்பட வேண்டும், அதற்காக எழுச்சி கொள்வோம், அதற்காக பாடுவோம், ஆடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம் என்றதான் இருந்துச்சு. அவட வாழ்தல் வந்து அவட போராட்டம் வந்து கொண்டாட்டத்தை வச்ச போராட்டம், அழிவை வைத்த போராட்டம் இல்லை. ஒரு கொண்டாட்டத்தை, வர்ணங்களை, நடனத்தை, இசையை போராட்ட வடிவமாக வச்சு கொள்றத வந்து எங்களுக்கு தந்திருக்கிறா. அதோட இந்த வருஷம் அவ புதுசாக சேர்த்துக்கொண்ட ஒரு விஷயம் வந்து இயற்கையை போற்றுதல், இயற்கையுடன் சேர்ந்து எழுவோம், இயற்கையை கொண்டாடுவோம் என்ற விஷயம் ஒரு
முக்கியமான விடயமாக இந்த வருஷம் அவ பலமாக கையில் எடுத்திருந்த ஒரு விஷயமாக இருந்துச்சு. அப்ப இந்த வகையில தான் இலங்கையிலே அவருடைய செல்வாக்கு நாங்கள் நிறைய பாக்குறோம். இந்த சங்க பயிற்சி வகுப்புகளுக்குள்ளால ஒவ்வொரு வருஷமும் தெற்காசியாவில இருந்து 30 பேர் 35 பேர் அந்த பயிற்சிகளுக்கு போயிருந்தா இந்த அளவில ஒவ்வொரு வருஷம் 5 அல்லது 6 பேர் இலங்கையில இருந்து போயிருக்கிறாங்க. ஆகவே 500-600 பேருக்கு மேல இது 86 87 1-2 பயிற்சி நடந்து 98க்கு பிறகு தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் நடந்து கொண்டிருக்கிற பயிற்சி. அப்ப ஒரு நூற்றுக்கணக்கான ஆட்கள் இங்கே அந்த பயிற்சிகளுக்கு ஊடாக இந்த கருத்தியலுக்கு ஊடாக இங்க நிறைய விஷயங்களை செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அதுலயே ஒரு 10-12 வருஷத்துக்கு முதல் இந்த தெற்காசிய இணைப்புகளுக்குள்ள இருக்கிற பொது பிரச்சனைகளும் பொது பலத்தை உணர்றதுக்கு பொது மொழிகள் இருக்கிற வெவ்வேறு நாடுகளுக்கு இடையிலேயான பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற விஷயத்த கமலா முன் வச்சதை ஒட்டி இந்தியாவுக்கும் வங்காளத்துல 2 பக்கம் வங்காள மொழி பேசுறவர்கள் பங்களாதேஷ்லயும் இந்தியாவிலும் இருக்கிறவையில வச்சு வங்காள மொழி பயிற்சி வகுப்பு, உருது மொழியில பாகிஸ்தான்லயும் இந்தியாவிலும் இருக்கிற ஆக்களை வச்சு உருது மொழி பயிற்சி வகுப்பு, தமிழ்நாட்டிலயும் இலங்கையிலும் இருக்கிற தமிழ் பேசுற ஆக்களை வச்சு தமிழ் பயிற்சி வகுப்பு நடந்துச்சு. இதுல இன்னொரு நூற்றுக்கணக்கான ஒவ்வொரு வருஷமும் இங்க இருந்து 15-20 பேர் அந்த பயிற்சியில பங்கு பெற்றினாங்க. மற்ற தமிழ்நாட்டு பக்கத்துல இருந்து 15-20 பேர். அப்ப அதுலயும் இலங்கையில நூற்றுக்கணக்கான ஆக்கள் பயிற்சியாளர்களாக தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். அவரோட ஒரு விஷயம், இந்த பயிற்சி பற்றிய கூடாக அடுத்த சந்ததிகளை தொடர்ந்து 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 வளர்த்து கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம். அப்ப அதுல நிறைய பேர் இந்த கருத்தியல் அந்த பெண்ணிலவாத கருத்தியல் விடுதலை சார்ந்து விடயங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையில போய் தொடுகிறதுக்கு அவ ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆகர்ஷிப்பாக எங்களுக்கு உத்வேகத்தை தந்து கொண்டே இருந்த அளவில இன்றைக்கு பார்த்தா வடக்கு கிழக்கும் தமிழ் பேசுற மக்கள் இருக்கிற இடங்களில இந்த பெண்ணிலவாத கருத்து பற்றி பேசுற விஷயங்கள் கொஞ்சம் ஒப்பிட்ட அளவில இலகுவானதாகவும் இணைப்புகள் ஒரு பிரச்சனை வரைக்கும் பெண்ணிலவாத குரல்களை இணைக்கிறதுல ஒரு இலகு இருக்கிறதுல மிக முக்கியமான பங்கு கமலாக்களால வருகிறது. கமலாக்களால அது அவங்களுக்குள்ளால அவங்களுடைய அனுபவங்களை கொண்டு இங்க இருந்த நிறுவனங்களுக்குள்ளாலையும் அமைப்புகளுக்குள்ளாலையும் வருகிறது. அப்ப இந்த வகையில கமலாவுடைய ஒரு பங்களிப்பு இலங்கையில இருக்கிறது எங்களுக்கு நாங்கள் எல்லாரும் அனுபவிச்சாக்க. இதுல எனக்கு தனிப்பட்ட ரீதியில என்னுடைய நான் ஒரு பெண்ணிலவாதியாக பலருடனும் வேலை செய்யறதுல முக்கியமான செல்வாக்கு செலுத்தின இன்னொரு விஷயம் இந்த அவளுடைய இந்த தர்க்க ரீதியான முன்வைப்புகள். இப்ப மாதவி சொன்ன அந்த பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்ட பெண்ணுடைய மானம் எங்க இருக்குது, சுயமரியாதை எங்க இருக்குன்ற கேள்வி மாதிரி தர்க்கங்கள், அவளுடைய தர்க்கங்கள் ரொம்ப எளிமையான சொற்களுக்கு ஊடாக ஒரு 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 கணத்திலே ஆக்களுடைய சிந்தனை வடிவத்தை மாத்திர தர்க்கங்கள் நிறைய வச்சிருந்தா. இப்ப அதுல முக்கியமானது அது ஆங்கிலத்துல சொல் விளையாடல்களுக்கு கூடாக எல்லாம் தர்க்கங்கள் வந்திருக்கு. அப்ப அதுல முக்கியமானது இந்த ஆண்கள் எங்களுக்கு எங்களுடைய குசினிகளை எங்களுடைய நான் அதை எங்கேயோ தமிழ் படுத்தி வச்சிருக்கிறேன், ஒரு நிமிஷம். வீட்டு குசினிகளை நோக்கிய ஆண்களின் இயக்கமே இன்றைய தேவை. அதுல என்னன்னா நாங்கள் எல்லாரும் பெண்கள் இயக்கங்கள் மற்ற எல்லா வழிகளிலும் எங்களுக்குரிய இடங்களை தேடிக்கல எங்களை பிடிச்சு இழுத்திருக்கிற விஷயமாக இந்த குசினியும் சமையலும் இருக்குது என்ற ஒரு விஷயத்துல சமத்துவம் இருக்கு, பெண்களுக்கு சமத்துவம் இருக்குன்ற ஆண்களுடைய இயக்கம் குசினிகளை நோக்கி தேவை என்றது அவருடைய ஒரு வசனம். இன்னொன்று பெண்கள் சமைக்கலாம் என்றால் ஆண்களும் சமைக்கலாம், ஏனென்றால் பெண்கள் கருப்பையால் சமைப்பதில்லை. இப்படி அவளுடைய அந்த புத்தகங்கள் எல்லாம் அந்த கேள்வி பதிலாக அவ போட்டு கொண்டு வர விஷயங்களில அந்த அவளுடைய தர்க்கங்கள் எங்களுக்கு இங்க விஷயங்களை கலந்துரையாடுறதுக்கு இங்க தர்க்கங்களை முன்வைக்கிறதுக்கான அந்த எளிமையான வடிவங்கள் அந்த பயிற்சி வகுப்புகளால கிடைச்சது. அப்ப பயிற்சி வகுப்புல பலதரப்பட்ட இந்த சிக்கலான கருத்தியல் ரீதியான கட்டமைப்பு ரீதியான நிறுவனமயப்பட்ட விடயங்களை விளங்கப்படுத்தி கொள்ற இந்த எங்களுடைய தனிப்பட்ட வாழ்ந்து உலகளாவிய ரீதியில எங்களை கட்டி இருக்கிற அந்த நூல்களை விளங்கப்படுத்துறது ஒரு விஷயமாக இருக்கு. அப்படித்தான் நான் பயிற்சி வகுப்புகளை மிகவும் திட்டமிட்டு அமைச்சிருப்பா. நிறைய காலம் இந்த விடயங்களுக்காக போராடி கொண்டிருக்கிற ஆட்கள் தான் பயிற்சி வழங்குறவர்களாக வருவாங்க. அந்த நூல்களுக்கு கூடாக அந்த ஆழமான பயிற்சியை
தாரதோட அத ரொம்ப எளிமையான தர்க்கங்களுக்கூடாக எங்கட மொழிகளுக்குள்ளாக வெளிப்படுத்தி மட்டாக்களோட மனதில கேள்வி எழுப்புறது ஒரு முக்கியமான ஒரு தன்மையாக எங்களுக்கு கொடுத்த ஒரு விஷயம். நான் அவட்ட கற்ற 2வது விஷயம் வந்து ஒவ்வொருவரும் அவ வாழ்க்கையில சந்திக்கிற ஒவ்வொருவரையும் அவ ரொம்ப தனக்கு ரொம்ப முக்கியமான ஆட்களாக ஃபீல் பண்ண வைப்பா. இன்றைக்கு உங்களை சந்திச்சா அவ அதுக்கு பிறகு எப்ப சந்திச்சாலும் உங்களை பற்றி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி உங்களோட குடும்பம் பற்றி வேலை பற்றி கேட்கிற அளவுக்கான நினைவுகளை வச்சு அந்த 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 தனித்துவமாக நீங்கள் ரொம்ப விசேஷமானால் அவவுக்குன்ற அந்த உணர்வை கொடுக்கறதன் ஊடாக அந்த 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 எங்களுக்கு கிடைக்கிற அந்த இன்ஸ்பிரேஷனை எங்களுக்கு கிடைக்க வைக்கிறதுன்றது. அப்ப அதுல வந்து அவளோட ஞாபக சக்தியும் ஒவ்வொருத்தர் பற்றின அக்கறையும் அதற்கூடாக அவ பரிமாறிக்கொண்ட அன்பும் இன்னொரு கற்றலாக இருக்குது. அந்த அன்பை வந்து எப்படி நாங்கள் தொடர்பு படுத்தலாம் என்ற விஷயம். அடுத்தது வந்து அந்த அன்பு தான் அவ கடைசி வரைக்கும் சொல்லி கொண்டிருந்த விஷயம். என்ன எடுத்தாலும் அன்பு தான் அந்த அந்த அடிப்படையாக பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ஒரு அடிநாதமாக இருக்கும். அன்பு 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 அவ எது சொல்லி முடிச்சாலும் கடைசி காலங்கள்ல அன்பு அன்பு அன்புன்றதை அடிநாதமா சொன்ன. எதன் மீதாகவும் எதை தீர்க்கிறதாக இருந்தாலும் அந்த அன்பு தான் அடிநாதமாக இருக்கும். லவ் லவ் லவ்ன்னு சொல்லுவா. அப்ப அந்த அன்புன்ற விஷயத்துல மெட்டாலுடைய விஷயங்களை கையாள்றது அவருடைய அந்த இவ்வளவு காலத்து போராட்டம் இவ்வளவு காலத்து தர்க்கங்களிடையும் அந்த ஒவ்வொரு தர்க்கத்துக்கும் வந்து எப்படி நாங்கள் பதில் வந்து இந்த அடிப்படையில மாற்று கருத்துக்களை உருவாக்க வேணும். அன்புடைய அடிப்படையில் என்ற விஷயங்கள் எல்லாம் அவருடைய பிற்காலத்துல எங்களுக்கு வழங்கி கொண்டிருந்த ஒரு அறிவூட்டலாக இருந்து கொண்டிருந்துச்சு. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் இந்த வயசு சார்ந்த விஷயம். பெண்களுக்கு வந்து ஒவ்வொரு வயசுலயும் இப்படித்தான் இருக்க வேணும் என்று சொல்லி இருப்பாங்க. நாங்க பெண்ணிலவாதம் கற்றால் பெண்ணிலவாதியாக இருந்தா கூட எங்களோட வயசும் எங்களோட உடலும் எங்களை வந்து அழுத்துறது எங்களால மீற முடியாமல் இருக்கு. அதுல வந்து மிக முக்கியமான ஒரு செய்தியையும் பயிற்சியையும் எங்களுக்கு எங்களை கட்டாய நாங்க பின்பற்ற வேணும் என்ற விஷயத்தை எங்களுக்கு தொடர்ந்து நிலைநிறுத்தி கொண்டு இருக்கிறது வந்து இந்த யோகா மெடிடேஷன். அதே மாதிரி எங்களுடைய உடல் பற்றின விழிப்புணர்வோட இருக்கிறது. வயோதிபம் என்ற ஒரு பிரச்சனை இல்லை, அது எங்களுக்கு மனசால வார பிரச்சனை தானும் வாழ்ந்து காட்டி எங்களையும் நிறைய பேருக்கு வந்து அந்த எல்லா வயதினரோடையும் அவருடைய தொடர்பில முக்கியமான ஒன்று அந்த வயது எல்லாத்துலயும் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். அவர் வயசு போய் தான் 70 தாண்டிட்டது ஒரு காலமும் பார்த்ததில்லை. எங்க போனாலும் எங்களை கூட்டிக் கொண்டு நடக்கிறது, எத்தனையோ கிலோமீட்டர் நடக்கிறது, சேர்ந்திருந்து பாடுறது, இரவிரவாக டான்ஸ் ஆடுறதுன்றதுல அந்த உடல் ரீதியாகவும் ஆன்மாவும் வந்து இளமையாக எப்ப இருக்கிறதுன்றதும் பெண்ணிலவாதிகளாக எங்களுக்கு முக்கியம், எங்களுடைய போராட்டங்களுக்கு முக்கியம் என்றது இன்னொரு கற்றலாக எங்களுக்கு அவ தந்து கொண்டிருந்தா. அப்ப இந்த விஷயங்கள் அவ என்னத்தை எங்களுக்குள்ள தந்திருக்கிறா. முக்கியமாக நான் அவட்ட இருந்து எடுத்து இன்றைக்கு நான் ஒரு பெண்ணிலவாதியாக தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிற ஒரு ஓவியராக தொடர்ந்து இயங்கி கொண்டு இருக்கிறதுக்கு எனக்குள்ள அவட்ட இருந்து எடுத்துக்கொண்ட விஷயங்களில நான் இந்த முக்கியமான விஷயங்களா பாக்குறேன். இதை தவிர நூற்றுக்கணக்கான சம்பவங்கள், நூற்றுக்கணக்கான புகைப்படங்கள், எத்தனையோ பாடல்கள், அவருடைய பிரபலமான அந்த ஆசாதி கோஷத்துடைய தமிழ் நான் சொல்லலாம் 1-2. தெற்காசிய பெண்களுக்கு விடுதலை, எங்கள் மகள்மாருக்கு விடுதலை, பாரபட்சங்களில் இருந்து விடுதலை, ஓரங்கட்டலில் இருந்து விடுதலை, ஆணாதிக்க மதங்களில் இருந்து விடுதலை, பெண் எதிர் மரபுகளில் இருந்து விடுதலை, ஆணாதிக்கத்தில் இருந்து விடுதலை, எல்லா மேலாதிக்கங்களில் இருந்தும் விடுதலை. இப்படி கோஷங்கள் ஆசாதி ஆசாதி என்ற அவருடைய கோஷங்களை நாங்க தமிழ்படுத்த முயற்சி கேட்கல. இது வந்துச்சு. இப்படி அந்த விஷயங்கள் ஒவ்வொரு போட்டிருக்கிற விஷயங்கள்ல சொல்லி பகிர்றதுக்கு 1-2 தெரியல. இன்னொரு பாடல் எங்கள் எல்லாருக்காகவும் அவ இயற்றின பாடல் இப்ப நிறைய காலம் இந்த காலப்பகுதியில் அவ பாடிக்கொண்டிருந்த பாடல், அதுவும் நாங்க தமிழ்படுத்தி இருக்கிறோம். நான் அதை வந்து நிரோஷினியோருக்கா எல்லாருக்காகவும் பாட சொல்லி கேட்கிறேன். உங்களுக்கு டைம் இருக்குமெண்டா? அதோட நான் முடிக்கிறேன். டைம் இருக்குதா? ஒரு 2 நிமிஷம் அந்த பாடலை ஒரு 2 நிமிஷத்துல முடிக்க பாருங்க. சரி, நிரோ அதுல அந்த குறிப்பிட்ட பந்தியில மட்டும் பாடுங்க. உன் தோழமையில் நான் இருக்கையிலே காலத்தின் அருமையை உணர்ந்தேனே, புது உலகு படைப்பதற்காய் ஆர்வம் மிக நான் கொண்டேனே. தனிமை நானும் உணர்ந்தேன், அதை நீயும் உணர்ந்தாய், சோர்வாய் நானும் உணர்ந்தேன்,
உணர்ந்தாய் இவ்ரகசியத்தை நான் சொல்கையிலே என் திணறல்கள் குறைவதை உணர்ந்தேனே உன் தோழமையில் நான் இருக்கையிலே காலத்தின் அருமையை உணர்ந்தேனே உன்னை நான் புரிகையிலே என்னை நீயும் அறிதல் கண்டாய் அன்பினிலே எழுதலை போல் எம் உறவை நாமும் உணர்ந்து கொண்டோம் புதிதான ஓர் உறவு புதிதான ஓர் இணைவு புதிதான வர்ணங்கள் புதிதான ஓர் வாழ்வு உன் தோழமையில் நான் இருக்கையிலே காலத்தின் அருமையை உணர்ந்தேனே ஒரே நினைவு ஒரே கனவு ஒரே பயணத்தில் இணைவோமே காலங்கள் தோறும் நாமே அன்பிலை தோய்ந்திருப்போமே எங்கள் கனவுகள் மேலே வர்ணங்கள் தெரித்து எழுமே காலங்கள் தோறும் நாமே அன்பிலை தோய்ந்திருப்போமே எங்கள் கனவுகள் மேலே வர்ணங்கள் தெரித்து எழுமே உன் தோழமையில் நான் இருக்கையிலே காலத்தின் அருமையை உணர்ந்தேனே புது உலகு படைப்பதற்காய் ஆர்வம் மிக நான் கொண்டேனே. நன்றி. அவருடைய நினைவாக ஒரு மாசத்துக்கு பிறகு அக்டோபர் 25ஆம் தேதி இலங்கையில இருக்கிற சகோதரிகள் மரம் நடுதலும் நினைவு கூறலும் செய்யறோம். அதை போஸ்ட் பண்ணி இருக்கிறோம். எல்லாரும் பாருங்க, 7 மாநாட்கள் கலந்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ கமலா வாசுகி. அவங்க கமலா வந்து பேசும்போது விடுதலை விடுதலைன்னு ஒரு பாட்டு சொன்னாங்க இல்லையா, அது வந்து ஆசாதி ஆசாதின்னு சொல்லுவாங்க அம்மா பேசுறப்போ. வி விமன் வாண்ட் ஆசாதி. ஆசாதிங்கிறது இந்தியில அந்த வந்து விடுதலைங்கிற அர்த்தம். தயவு செய்து யூடியூப்ல அவங்களுடைய குரலிலேயே அந்த பாடல், அந்த கோஷம் உரை வீச்சு நமக்கு கேட்பதற்கு கிடைக்குது. எல்லாருமே போய் ஒரு முறையாவது அதை கேட்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட ஒரு வேண்டுகோள். ஏன்னா அதை கேட்கும்போது உங்களுக்கு தெரியும் எதுல இருந்தெல்லாம் உனக்கு விடுதலை, ஹைட்ராக்சில இருந்து விடுதலை, உனக்கு வந்து பேட்ரியார்ச்சில இருந்து விடுதலை, ஹெல்ப்லெஸ் சைலன்ஸ்ல இருந்து உனக்கு விடுதலை வேணும், நீ சத்தமா பாடுறதுக்கு விடுதலை வேணும், நீ வேகமாக நடப்பதற்கு விடுதலை வேண்டும். பெண்ணுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவுகளையும் நுணுக்கங்களையும் அதன் ஊடாக அவர் வந்து வைத்திருப்பார் அந்த பாடலில். அந்த ஒரு பாடல் போயம்லாம் நான் சொல்ல மாட்டேன், நிறைய இடங்கள்ல அது மேடைகளிலே அவருடைய உரை வீச்சாக தான் இருக்கிறது. அதை எல்லோரும் கேளுங்கள் ஒரு முறை. அடுத்ததாக கீதா நாராயண். கீதா, now it's your time. Okay. Geeta. Thank you so much. Yes. Can you hear me? Yeah. Can you hear me? Yes. Thank you so much. Both Mamta Sagar and Vasuki, Kamala Vasuki have set the floor very clearly. Andukana Talatha vandu Kamala Basinukana Anjaliya அதற்கான தளத்தை ரொம்ப அழகா வந்து both Mamta Sagar and Kamala Vasuki வந்து உருவாக்கிட்டாங்க. ரொம்ப நன்றி. நான் வந்து ரொம்ப அதாவது எனக்கும் கமலாபாசனுக்கும் அவ்வப்போது சந்திப்புகள் நடந்திருக்கே ஒழிய தொடர்ந்து அவரோடு நான் பணிபுரியல. ஆனாலும் கமலாபாசனுடைய பாதிப்பு என் வாழ்வுல என்னவா இருந்ததுங்கிறத நான் சொல்ல விரும்புறேன். ஒண்ணு வந்து என்னன்னா, நான் ஒரு கட்டுரை படிக்கும் போது, ஒரு நண்பருடைய கட்டுரை படிக்கும் போது, ஐ பிலாங் டு த ஜெனரேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் பாய்ஸ் அப்படின்னு ஒரு வரி எழுதியிருந்தாரு. அதாவது நான் முதல் தலைமுறை பையன், என்னுடைய கிராமத்துல இருந்து நான் வெளியில வந்து படித்த முதல் தலைமுறை பையன். I was the first one who came out of the village, who started working. உங்க வீடியோவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க இதுவரை இப்போ அப்போ என்னுடைய நண்பர் வந்து எழுதியிருந்தப்போ ஐ பிலாங் டு த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பாய்ஸ்ன்னு எழுதியிருந்தாரு. அப்போ நான் வந்து அதே இதுல ஐ பிலாங் டு த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கேர்ள்ஸ் அப்படின்னு எழுதணும்னு நினைச்சேன். ஏன்னா என்னை விட பெரியவர்கள் வந்து இங்க இருக்கீங்க இந்த கூட்டத்துல, அதாவது என்னை விட அனுபவம் மிக்கவர்கள் இருக்கீங்க. ஆனா மை க்ரோயிங் அப் இயர்ஸ் வேர் இன் 80s. நான் 80கள்ல வந்து வளர்ந்து வரும் பொழுது இந்த முதல் முறையாக படிக்க போன, முதல் முறையாக ஊர் விட்டு ஊர் போன, முதல் முறையாக மாணவ இயக்கங்கள்ல அரசியல் இயக்கங்களுக்கு போன பெண்கள்
என்ன மாதிரியான சிக்கல்களுக்குள்ளெல்லாம் ஆளானாங்கிறத ஒரு தனி கட்டுரையாகவே எழுதணும். ஏன்னா முற்போக்கு இயக்கங்களுக்குள்ளேயே எங்களை நிலைநிறுத்திக்க எங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல்கள் இருந்தது 80கள்ல. அப்போ கிட்டத்தட்ட 84, 85 தான் கமலா wrote this book, What is Feminism? Its Relevance in South Asia. அந்த புத்தகத்தை படிக்கும் போது எனக்கு வயது 16. I read this book on feminism, which was in question answer format when I was 16. That gave me all the confidence to address feminism as a political ideology in all political form. இன்னைக்கு வரைக்கும் நான் கமலா பசினுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும்னு நினைக்கிறது. ஏன்னா முற்போக்கு இயக்கங்களுக்குள்ள பெண்ணியத்தை ஒரு அரசியல் சித்தாந்தமாக அணுகுவதற்கான ஒரு தைரியத்தை அந்த புத்தகம் தான் கொடுத்தது. அப்போ அது 16 வருடத்துல நடக்குது. அப்போ மீடியா எப்படி இருக்குன்னா பெண் உரிமைய ரொம்ப கொச்சையா பேசுது. தமிழ் மீடியா, தமிழ் ஊடகம், தமிழ் மீடியா was trivializing the entire ideology of feminism. அப்போ அதற்கு மாற்றா நாங்க மாற்று ஊடகங்கள், மாற்று பத்திரிகைகள், மாணவ பத்திரிகைகள் நடத்துறவங்க எழுதுறதுக்கு அந்த சித்தாந்த உறுதியை கொடுத்தது கமலா பசினுடைய புத்தகங்கள். நான் இப்ப ரொம்ப நன்றியோடு நான் நினைவு கூற விரும்புறேன். நான் இப்போ அதுல இருந்து அது எங்க போகுதுன்னா, இப்ப கமலா பசினை மட்டும் தனியா பேச முடியாது. நீங்க பெண்கள் மாநாடுகள் எடுத்தீங்கன்னா, நான் என்னுடைய 10 பருவத்துல இருந்து நான் யோசிச்சேன்னு சொன்னா அது கோழிக்கோடு, பாட்னா, திருப்பதி இப்படி நடக்க ஆரம்பிக்குது. பெண்கள் மாநாடு நடக்கும்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல பெண்ணியம் பற்றி பலர் எழுதுறாங்க. எழுதும் போது கூட ஒரு பெண் ரொம்ப சிறு வயசு பெண் கமலா பசின் இதை செய்யல அதை செய்யல அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரிட்டிக் எழுதியிருந்தாங்க. அதை படிக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஆனா அதற்கு நான் பதில் சொல்ல விரும்பல. அதை கடந்து போகணும்னு நினைச்சு நான் கடந்து போயிட்டேன். ஆனா அவங்க என்ன அவங்களுக்கு விளங்கலைன்னா, கோட்பாட்டு ரீதியா அவங்க என்ன கொடுத்தாங்களோ அது அந்த மாநாடுகள், தேசிய மாநாடுகள் பெண்கள் இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பங்கை ஆற்றுச்சு. In every women's conference, there were left organizations, there were trade unions, there were farmers organizations, there were independent women's organizations, there were organizations working against violence on women, there were organizations who were part of the left party. எல்லாமே இருந்தாங்க. தலித் அப்போது 80கள்ல இருந்து 90க்குள்ள நுழைகிறோம். தலித் ஃபெமினிசம் மிகப்பெரிய அளவுல உருவாகுது. அப்போ அது எல்லாமே இந்த பெண்கள் மாநாட்டுல பேசப்படுது. அதாவது விமென்ஸ் மூவ்மெண்ட்னு யோசிச்சு பார்த்தோம்னா, இட் இஸ் நாட் a single individual. அது இந்த எல்லா விஷயங்களும் இந்த மாநாடுகள்ல புழங்கி பேசப்பட்டு பட்டை தீட்டப்பட்டு வெளியில வரும்பொழுது அதனோட இம்பாக்ட் வேற மாதிரி இருந்தது இந்திய சூழல்ல. The kind of policy changes that happened, where happened because of those 3 conferences, whether it was Calicut or Patna or Tirupati or everywhere. இப்போ ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன். இன்னைக்கு LGBTQI பத்தி இவ்வளவு விஷயங்கள் பேசுறோம் நம்ம. ஆனா அன்னைக்கு தேசிய பெண்கள் மாநாட்டுல பேசும் பொழுது அதை ஒரு அதிர்ச்சியோடு பார்த்து 80கள் ஆரம்பிச்சு ஆரம்ப 90கள்ல அதை பற்றிய ஒரு அரசியல் தெளிவுங்கிறது பெண்கள் இயக்கங்கள்ல இருக்கிற பெண்களுக்கே வருது. அப்போ இன்று நடக்கக்கூடிய பல மாற்றங்களுக்கு நான் எல்லாவற்றையும் அரசியல் தான் நான் சொல்லுவேன். what women's organization did was politics. அப்போ the feminist politics இன்னைக்கு பொது சமூகத்துக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம யோசிக்கும் போது, இந்த இயக்கங்கள், இதுல இருந்த நபர்கள், இதுல இருந்த பெண்கள், அவங்கவுங்க தன்னுடைய தனி வாழ்வுல எதையெல்லாம் விட்டுட்டு என்ன வேலையெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கறத நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் எடுத்தேன்னா, அந்த சூழல்ல தான் அப்படி இருந்துட்டு அந்த கோட்பாட்டை விளங்கிக்கிட்டு நான் போய் என்னுடைய பணி வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது மிக பெரும்பாலான இதுல நான் நிலமற்ற பெண்களோடு அர்பன் ஹவுசிங் இஷ்யூஸும் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன். லேண்ட்லெஸ் விமன், அதாவது பெண் விவசாயிகள், அடிப்படையில நிலமற்ற பெண் விவசாயிகளோடு வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது கோட்பாட்டு ரீதியான விஷயங்களை இந்த பெண்களுக்கு கொண்டு போறதுக்கு கமலா பசின் ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியா இருந்தாங்க. அத நான் இங்க ஒரு மிகப்பெரிய அளவுல நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். மிக முக்கியமான ஒரு மைல்ஸ்டோன் பெண்கள் இயக்கத்தினுடைய வரலாற்றுல ஒரு முக்கியமான மைல்ஸ்டோன் நான் பாக்குறது பெய்ஜிங் பெண்கள் மாநாடு 1995ல நடக்குது. 95 Women's Conference, the Beijing Women's Conference, it was a milestone in the history of
feminist movement. And what happened? The preparatory work started in 93. 93ல நாங்க அதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறோம். 95ல அந்த டாக்குமெண்டோட போறோம் பெய்ஜிங்க்கு. But 93 to 95, what happened? We redefined violence. We redefined the development. We redefined gender, many other things. Appo the entire nature of work was so political. அதாவது பெண்ணிய அரசியல்ங்கிறது 93ல இருந்து 95 வரைக்கும் மிக அழகாக ஓடுச்சு. இன்னைக்கு I went to the UN conference for Beijing plus 25. ஐக்கிய நாடு சபை மாநாட்டுக்கு போறேன். அந்த அரசியல் அங்க இல்ல. It has become the UN floor has become very apolitical. அரசியலற்ற தன்மையோட அது இருக்கு. அப்ப 95ல இருந்து 2020 வரைக்கும் இதுதான் நடந்திருக்கு. அப்போ அந்த 95 பெய்ஜிங் மாநாட்டுல பல்வேறு இயக்கங்கள், தனி நபர்கள், கமலா பாசின் மாதிரி ஒரு நபர், இவங்க எல்லாரும் சேர்ந்து கொடுத்த அந்த விஷயம் இருக்குல்ல, இன்னைக்குமே நீங்க பெய்ஜிங் டாக்குமெண்ட் இஸ் ஹைலி a political document. It wasn't apolitical, it was political. அதற்கு பின்னாடி ஒரு 3 வருட கடின உழைப்பு இருந்தது. அதுலயும் நான் கமலா பாசினுடைய பங்கை மிக முக்கியமாக நான் நினைவு கூர்றேன். அடுத்து 2 முக்கியமான விஷயம் அதாவது அவங்க எழுதின வாட் இஸ் ஃபெமினிசமும் வாட் இஸ் ஜெண்டரையும் நான் என் வாழ்க்கை பூரா நான் ட்ரேட் யூனியன், அது ஒருங்கிணைக்கப்படாத பெண்கள் யூனியனோட வேலை செஞ்சாலும் சரி, மீனவ பெண்கள் இயக்கங்களோடு வேலை செஞ்சாலும் சரி, நிலமற்ற பெண் தலித் விவசாயிகள் கூட்டமைப்புகளோடு வேலை செஞ்சாலும் இந்த கோட்பாட்டை நாம் தமிழ்ல மொழிபெயர்த்து எல்லா ஃப்ளோர்லயும் சொல்லியிருக்கேன். The kind of, like whether it is unorganized women workers or farming workers or transgender people or whoever, women with disability, I have translated Kamala's work to them, making it relevant to their issues. Appo somewhere I'm really grateful to Kamala for that. But the final meeting 2 times I met Kamala. One was in Delhi, the other one was in Bangkok. அந்த டெல்லி மீட்டிங் எந்தவா இருந்ததுன்னு சொன்னா, இட் வாஸ் ஆன் மென் எங்கேஜ் அப்படின்னு ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. அதுல மிக முக்கியமா என்ன பேசுறோம்னா, பெண்கள் இயக்கங்கள்ல ஆண்களை எப்படி எங்கேஜ் பண்றதுங்கிறதுக்கான மாநாடு. அந்த மாநாட்டை நாங்க பார்க்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு ஆரம்பிக்குதுன்னா, 80கள் 90கள்ல இருந்த அரசியல் பார்வை மாறி போகும். இப்ப நீங்க இளைஞர்களை கொண்டு இந்த ப்ராசஸ்க்குள்ள கொண்டு வரும் பொழுது நீங்க 70கள் 80கள் தலைமுறையா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. You belong to 70s and 80s. And the new people who are coming in, they are the post-globalization generation. The way they understand politics, the way they understand feminism is very different. The way they understand volunteerism also are different. Appo andha vishayangal, it affected Kamala. And Kamala was little disturbed around that time, and adu sila vishayangala she was sharing that அந்த இயக்க தன்மை இப்ப போயிருச்சு. நான் சொன்னேன், என்ன எதிர்பார்க்கறீங்க? போஸ்ட் குளோபலைசேஷன் இனி ஒரு வேலை பார்த்துட்டு அதையும் தாண்டி இப்ப நீங்க தமிழ்நாட்டுல ஒரு தமிழக பெண்கள் ஒருங்கிணைப்பு மாதிரி ஒரு இயக்கம் இருக்குன்னா, பல்வேறு துறைகள்ல வேலை பார்த்த பெண்கள் அதுக்கான ஒரு வாலண்டரி டைம் கொடுத்து வேலை செஞ்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு சென்ஸ் ஆஃப் வாலண்டியரிசம் இல்லாதப்போ வெறும் பொலிட்டிக்கல் கிளாரிட்டியை கொடுத்து பிரயோஜனம் இல்ல. போஸ்ட் குளோபலைசேஷன் ஜெனரேஷன் அப்படி இருக்கும் கமலா அப்படின்னு நான் டெல்லியில பேசுறேன், வெளியில உட்கார்ந்து. அடுத்த கடைசி மீட்டிங் எங்க நடந்ததுன்னு சொன்னா, பேங்காக்ல கமலா நாங்க ஒரு சவுத் ஏசியன் மீட்டிங்ல இருக்கோம். அந்த மீட்டிங்ல அவங்க பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவ்வளவு பேப்பர் பிரசன்ட் பண்றாங்க, தியரைசேஷன் வேணும், யூ நீட் டு தியரைஸ் ஃபெமினிசம், பட் ஐ ஃபீல் வி ஆர் கோயிங் அவே ஃப்ரம் பீப்புள் அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. அந்த நேரத்துல பேங்காக்ல அது ஒண்ணு நடந்துச்சு. சோ அவங்களுக்கு அந்த ஆதங்கங்கள் நிறைய இருந்தது. நம்ம குறைந்த பணத்துல இயக்கம் கட்டுனப்போ எவ்வளவோ மகிழ்ச்சியா இருந்தோம். இப்போ அந்த இயக்க சிந்தனை, அந்த அறம் சார்ந்த விழுமியங்கள்ல இருந்து விலகி வந்துட்டதுனால இயக்கம் கட்டுவது அப்படிங்கிறது எவ்வளவு சிரமமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசுறாங்க என்கிட்ட. பேங்காக்ல வெளியில உட்காந்து ஒரு டீ டைம்ல பேசுறோம். சோ இந்த 2 விஷயம் எனக்கு கமலாவை பற்றிய ஒரு கடைசி நினைவு என்னவா இருக்குன்னா,
மகிழ்ச்சியான முகம் எனக்கு நினைவில்லை, ஆதங்கத்தோடு கூடிய ஒரு முகம் எனக்கு நினைவு இருக்கு கமலாவை பார்த்தது. அடுத்து வந்து இவங்க கமலா வாசுகி பேசின அந்த சங்கட் ப்ராசஸ பத்தி சொல்லும் பொழுது, ஆமா அந்த தெற்காசிய பெண்கள் அவ்வளத்தையும் இந்த பவுண்டரிய தாண்டி கொண்டு வர்ற அந்த ஒரு விஷயத்த அவங்க பிரமாதமா செஞ்சாங்க. நான் சங்கட்ல எனக்கு என்ன ரோல் இருந்ததுன்னு சொன்னா, நான் வந்து இந்த தமிழ் இன்ஸ்டிடியூட் நடக்கும்போது, சங்கட்டுடைய தமிழ் இன்ஸ்டிடியூட் நடக்கும்போது இலங்கையில இருந்து தமிழ் பேசக்கூடிய பெண்களுக்கும் தமிழ்நாட்டுல இருந்து வரக்கூடிய பெண்களுக்குமான அந்த செஷன்ல வந்து செக்ஷுவல் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ரைட்ஸ் பத்தி ஒரு ட்ரைனிங்கை மட்டும் நான் பண்ணக்கூடிய வேலையை பண்ணும்பொழுது, அது வெறும் உடல் சார்ந்த உரிமை, அபார்ஷன் ரைட்டு, செக்ஷுவாலிட்டி ரைட்டு இதெல்லாம் தாண்டி குடும்ப கட்டுப்பாட்டுடைய அரசியல்ல இருந்து, காப்பரேட்டிவ் அரசியல்ல இருந்து, மேல் வாசக்டமி அரசியல்ல இருந்து ஒவ்வொரு அரசாங்கமும் பெண்ணுடைய உடலை எப்படி பாக்குது. இட்ஸ் நாட் ஒன்லி இண்டிவிஜுவல் சாய்ஸ், 4 சுவத்துக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம் மட்டும் இல்லாமல் ஒரு அரசாங்கம் எப்படி பெண்ணின் உடலை பாக்குது அப்படிங்கிறது இலங்கை பெண்கள் பார்வையிலிருந்தும் அங்கே தமிழ்நாட்டு பெண்கள் பார்வையிலிருந்தும் பார்க்க வச்சோம். இது வந்து அந்த இன்ஸ்டிடியூட் அந்த ட்ரைனிங் செஷனுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள். நான் சில விஷயங்களை அவங்ககிட்ட இருந்து கத்துப்பேன், அவங்க சில விஷயங்களை என்கிட்ட இருந்து கத்துக்குவாங்க. ஆனா அதையும் தாண்டி இவங்க ரிலேட் பண்ணுவாங்க பாருங்க. ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்லயும் தமிழ்நாட்டு பெண்களும் இலங்கை பெண்களும் ஒருவரோட ஒருவர் பேசி அவருடைய பணி, அவருடைய சூழல், அவர்களுடைய அரசியல், போருக்கு பிறகு இலங்கையில என்ன சிக்கல்கள் இருக்கு, அங்க தனித்து வாழும் பெண்கள் என்னவா இருக்காங்க, போரால் பாதிச்சு டிசபிலிட்டியோட கூடிய பெண்கள் என்னவா இருக்காங்க, இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ரைட்ஸ் அவங்க வாழ்க்கையில என்னவா இருக்கு அப்படிங்கிற இந்த அரசியலை பேசுறது இருக்குல்ல, அது வந்து ஒவ்வொருத்தரையும் ஒரு தளம் உயர்த்துச்சு. அப்ப அதுக்குள்ள வந்து நீங்க பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் இருப்பாங்க, ப்ரொஃபசர்ஸ் இருப்பாங்க, எழுத்தாளர்கள் இருப்பாங்க, தன்னார்வ அமைப்புகள்ல வேலை செய்யறவங்க இருப்பாங்க. தேர் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். ஆனால் அது எங்க எல்லாரையுமே ஒருத்தர் புரிஞ்சுக்கிற இந்த 2 நாடுகள்ல நடக்கக்கூடிய அரசியலை விளங்கி கொள்வதற்கு ஒரு பெரிய பாலமா இருக்குது. சோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இன்றைக்கு தெற்காசிய அளவுல மிக அதிகமான நெட்வொர்க்ஸ் இருக்கு. அதாவது ஜெண்டர் பட்ஜெட்டிங், அதாவது பிஸ்கல் பாலிசியை பற்றி பேசக்கூடிய நெட்வொர்க் வந்து தெற்காசிய அளவுல இருக்கு. ஹியூமன் ரைட்ஸுக்கான ஒரு தெற்காசிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க் இருக்கு. தேர் ஆர் மெனி, ஹெல்த் எல்லாத்துலயும் இருக்கும். ஆனா சங்கட் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா, அது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை, ஒரு பெரிய விழிப்பை நிறைய பெண்களுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நான். இன்னும் கூட கமலா பசின் வந்து உடைய பார்வையில வந்து சில மாற்று கருத்துக்கள் வச்சு கொண்டிருக்கக்கூடிய தோழிகள் பெண்கள் இயக்கங்கள்ல உண்டு. நான் என்ன சொல்றேன்னா, அவருடைய வாழ்வு பாதைக்கு ஏற்ற மாதிரியான இடத்துல இருந்துதான் வேலை செய்யறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு முறை பெய்ஜிங்ல நாங்க ஒரு செஷன் அங்க போய் போட்டோம். அது பேர் என்ன, ஒர்க்கிங் வித் டிஃபரன்சஸ். ஏன்னா பெண்கள் இயக்கத்திலேயே வந்து ஒரு பெண்ணியம்ங்கிறது அப்படின்னு பேசுறவங்களுக்கு வந்து கடவுள் இறை மறுப்பாளரா இருக்கணும்னு சொல்ற ஒரு குரூப் இருக்கு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இஸ்லாமிக் ஃபெமினிசம்னு ஒண்ணு இருக்கு, கிறிஸ்டியன் ஃபெமினிசம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த மாதிரியான ஒரு சிக்கல்களுக்கு நடுவில் உட்கார்ந்து பேசி நம்ம எப்படி வந்து மார்க்சியன் ஃபெமினிசம் பொசிஷனை புரிஞ்சுக்கிட்டோம், தலித் ஃபெமினிசம் பொசிஷனை புரிஞ்சுக்கிட்டோம், சோசியலிஸ்ட் ஃபெமினிசம் பொசிஷனை புரிஞ்சுக்கிட்டோம். இதுல ஒன்னொன்னுல இருந்து எதை டிரா பண்ண முடியும், எதை கத்துக்க முடியும், எப்படி முன்ன போக முடியும், எப்படி அரசாங்க கொள்கையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இது வச்சோம். கமலா பசின் அதையும் பேசணும். சோ இது எல்லாமே வந்து நான் என்ன பாக்குறேன்னா, கமலா பசின் அப்படின்னு எனக்கு ஒரு வார்த்தையா சொல்ல முடியல. ஒரு 30-35 வருட வரலாறா சில விஷயங்களை நான் பேசணும்னு நினைக்கிறேன். எனிஹவ், இத்தனை பெண்கள் சேர்ந்து ஒரு பெண்ணியவாதியை கொண்டாடுவது, அவருக்காக அஞ்சலி நடத்துவது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதுக்கு என்ன அழைத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதை வழி நடத்தும் புதிய மாதவி அவர்களுக்கு என் நன்றி, அழைத்த ரஞ்சி அவர்களுக்கும் என் நன்றியை சொல்லி முடிச்சுக்கிறேன். Thank you, Geeta. It's really mind-blowing information we got it. ஏன்னா working with differences is very, very important. And another thing is, after globalization, everything is changing. Practically, everything is changing. We have to accept it. We have to accept the new generation's way of thinking. That's very, very important things. Because we also grown up in 80s. So we should know that. I'm not going to say this is a generation gap, because we should not go into that.
we should go into this, what you said, working with the differences. Okay, it's very good. And another one more point, Gita is very cleverly and very fantastically put it here. Feminism in politics. Please keep that in mind. Every government, every politics is putting their gender ideology into feminism, into women body. Whether it is a copper, whether it is a family planning, whether you have a child or not, whether it is an abortion, whether what you have to wear, which dress you have to wear, what is available in the market, what is the beauty contest, what is the ideology of beauty, everything the government is giving. How the feminism world, feminist ideology, feminism thinkers, how we are going to face this. It's a very good thing. She put some fireworks through her speech. And I know Kamala said this. Kamala said this also. We are thinking feminism is only in urban women. No, it is in the rural women. That's what her books. I read in some article. I don't remember the title of that article. Now I'm calling. Next person is Sumitra Chellatambi. Sumitra, now this is your time. Yeah, நன்றி புதிய மாதவி. மன்னிக்கவும், எனக்கு இந்த வீடியோவை ஓன் பண்ணிடலாம இருக்குது. நெட்வொர்க் பிரச்சனையால நான் வீடியோ இல்லாம வைக்கிறேன். ஆசியாவின் சிறந்த ஆளுமையான கமலாவாசனின் மறைவையொட்டி அவருக்கான நினைவு கூறலை ஒழுங்கு செய்துள்ள ஊடறு பெண்கள் குழுவினருக்கும் இந்நினைவு கூறல் நிகழ்வில் எம்முடன் இணைந்துள்ள அனைத்து தோழிகளுக்கும் மிகவும் ஆழமான கருத்துக்களை, கமலாவாசன் பற்றிய கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கின்ற தோழிகளுக்கும் எனது வணக்கங்கள். நான் இங்கு கமலாவாசனை பற்றி உரையாடவில்லை, அவரை பற்றிய ஒரு சிறிய கவிதை ஒன்று சொல்லலாம் என நினைக்கிறேன். அன்புடன் கமலாஜி, உமக்கான நிறைவு கூறலில் நானும் இணைந்து கொள்வதில் பெருமிதம் அடைகின்றேன். அன்புடன் கமலாஜி, உமக்கான நினைவு கூறலில் நானும் இணைந்து கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன். உணர்வுகள் உள்ளால அழுகின்றன. உருண்டோடிய ஒரு சில நாட்களில் உங்கள் நினைவுகள் உலைத்தணலாய் மனதை சுடுகின்றன. உணர்வுகள் உள்ளால அழுகின்றன. உருண்டோடிய ஒரு சில நாட்களில் உங்கள் நினைவுகள் உலைத்தணலாய் மனதை சுடுகின்றன. பெண்ணினத்தின் உரிமை உரைத்து மனதிலே தென்பை வளர்த்து அன்பாலே மொழி பகிர்ந்த அன்னையாம் உங்களை இழந்து நாங்கள் வெதும்பியே அழுகின்றோம். பெண்ணினத்தின் உரிமை உரைத்து மனதிலே தென்பை வளர்த்து அன்பாலே மொழி பகிர்ந்த அன்னையாம் உங்களை இழந்து நாங்கள் வெதும்பியே அழுகின்றோம். பாரதம் கண்ட ஆளுமையே, அனைத்திலும் திட்டமிடல், அதிகாரமற்ற அன்பின் தொனி, ஆசியம் என்ற ஒன்றிணைப்பால் நாம் அனைவரும் ஓர்தாய் பிள்ளை என்றே மொழிந்த உங்கள் மொழிகள் இன்று காதில் ஒலித்தே துளிர்கின்றன. பாரதம் கண்ட ஆளுமையே, அனைத்திலும் திட்டமிடல், அதிகாரமற்ற அன்பின் தொனி, ஆசியம் என்ற ஒன்றிணைப்பால் நாம் அனைவரும் ஓர்தாய் பிள்ளை என்றே மொழிந்த உங்கள் மொழிகள் இன்றும் காதில் ஒலித்தே துளிர்கின்றன. ஆலம் விழுதாய் கிளை பரப்பி ஆறறிவு மனிதத்தில் கீழ்நிலையை கிழித்தறிந்தே பால்நிலை சமத்துவத்தை பக்குவமாய் எடுத்துரைத்த ஆசியாவின் துணிச்சலான ஆளுமையே. ஆலம் விழுதாய் கிளை பரப்பி ஆறறிவு மனிதத்தில் கீழ்நிலையை கிழித்தறிந்தே பால்நிலை சமத்துவத்தை பக்குவமாய் எடுத்துரைத்த ஆசியாவின் துணிச்சலான ஆளுமையே. இலகுவாய் மொழி புனைந்து எழுத்துள்ளே பெண்ணியத்தின் கண்ணியம் காத்து கருத்தெனும் சுலோகத்தை உருவாக்கி கடந்து செல்லும் வருடத்தின் ஒவ்வொரு தொனியாய் வழிகாட்டிய எங்கள் ஆளுமையே. இலகுவாய் மொழி புனைந்து எழுத்துள்ளே பெண்ணியத்தின் கண்ணியம் காத்து
கருத்தெனும் சுலோகத்தை உருவாக்கி கடந்து செல்லும் வருடத்தின் ஒவ்வொரு தொனியாய் வழிகாட்டிய எங்கள் ஆளுமையே. வாழ்க்கை என்பது வாழ்வியலே என உன் செயல்கள் உலகத்தில் நிலைக்க உருளும் கணங்களில் முயன்று கொண்டே இரு என்றே. ஆசியாவின் 100 கோடி பெண்களின் எழுச்சிக்காய் 16 நாட்கள் செயல்வாதத்திற்காய் உரமிட்டே தெற்கி ஆசியாவில் தீவிரமாய் உழைத்த சிந்தையாளே. வாழ்க்கை என்பது வாழ்வியலே என உன் செயல்கள் உலகத்தில் நிலைக்க உருளும் கணங்களில் முயன்று கொண்டே இரு என்றே. ஆசியாவின் 100 கோடி பெண்களின் எழுச்சிக்காய் 16 நாட்கள் செயல்வாதத்திற்காய் உரமிட்ட தெற்காசியாவில் தீவிரமாய் உழைத்த சிந்தையாளே. நீ சிந்திய சிந்தனைகள் ஒவ்வொன்றும் மனித மனங்களிலே உணர்வை விதைத்து பெண்ணினத்தின் மகத்துவத்தை மாந்தரிலே விதைத்து மகிழ்வுடன் வாழச் செய்யும். நீ சிந்திய சிந்தனைகள் ஒவ்வொன்றும் மனித மனங்களிலே உணர்வை விதைத்து பெண்ணினத்தின் மகத்துவத்தை மாந்தரிலே விதைத்து மகிழ்வுடன் வாழச் செய்யும். உமது உயிர் உடலை விட்டு பிரிந்தாலும் நீ விதைத்த விதைகளாய் விதைகளின் குழந்தைகளான எங்களது செயல்வாதத்தை இயற்கையுடன் இணைந்து உமதுயிர் எங்களை வழிநடத்தட்டும். உமது உயிர் உடலை விட்டு பிரிந்தாலும் நீ விதைத்த விதைகளாய் விதைகளின் குழந்தைகளான எங்களது செயல்வாதத்தை இயற்கையுடன் இணைந்து உமதுயிர் எங்களை வழிநடத்தட்டும். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ஸ்மித்ரா. பால்நிலை சமத்துவத்தை பக்குவமாய் எடுத்துரைத்த ஆளுமையே என்று அவருக்கு நன்றியுடன் ஒரு கவிதாஞ்சலி கொடுத்தார். அடுத்ததாக தாரங்கா டி சில்வா அவர்களை அழைக்கிறேன். தாரங்கா, this is your try. Thank you very much. I hope you can hear me. Okay. Yep. Okay. All right. Good. First of all, let me thank all of you, those who organized this forum. It is such a great opportunity for us to meet once again and talk about our great friend Kamla Bashin. So I actually, rather than giving you a speech, what I thought was sharing a small write-up that I wrote a few days ago. So after Kamla's death, I was thinking about her, and then I wrote a small post on Facebook, which helped me a lot to reflect on her. So therefore, I thought I would share this with all the sisters who are here. And also, it is beautiful that once again, Kamla has brought all of us together, as she was always doing. So this is what I wrote. Kamla Bashin, the glamorous personality of South Asian feminist movement. Kamla, a well-known South Asian feminist, took her last breath a few days ago. I never had a close friendship with her. Just met her a few times, including as a participant of one of the gender and development workshops she facilitated. Therefore, I don't have much to write about my personal interactions with her. However, last few days, I couldn't stop thinking about her. Hence, I thought to write something to help me to move on from the feeling I had about her death. This helped me to reflect on my little memory I have about Kamla. I think Kamla was the glamorous personality of South Asian feminist movement. She had the ability to leave a long-lasting impression about her with anyone she met. I'm sure there were people who didn't like her, but I'm certain that it is hard for anyone to forget her. She had a very colorful and influential personality, which helped me to
which helped her to attract people who liked her or disliked her. People could easily fall in love with her brave personality. She didn't have to try hard to be noticed. Her fearless appearance, convincing voice, ability to share her knowledge made her well known in many parts of South Asia. Even if she wasn't a feminist, she would still be prominent in any other field as an influential leader for South Asian women. She definitely had that star quality which she used as a strength to reach out to those who needed a role model. It was unbelievable how she found her courage to be back on her mission even after going through some tragic incidents happened in her life, including the death of her loving daughter. Even during her last days, she managed to reach out to the world through social media to continue her journey as a great role model. This is why I think she was the most glamorous personality of the South Asian feminist movement. Her legacy will live on. This is what I thought after her death. So I thought to share this with all of you. And once again, thank you very much for the opportunity. Thanks for having me. Thank you, D. Silva. Thank you very much. I remember after when she reading this her FB page, I remember her words. Kamala once she wrote it. Even though I didn't begin my journey as a feminist activist, I slowly became one without even knowing the word feminist at that time. நான் என்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கின்ற போது நான் ஃபெமினிஸ்ட் ஆக்டிவிஸ்ட் என்று நினைத்து கொண்டு என்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கவில்லை. ஆனால் நான் அதுவாக மாறினேன் என்று அவர் சொல்லுகிறார் அந்த இடத்துல. அது எனக்கு நினைவுக்கு வந்ததே உங்களுடைய பதிவை வாசித்துக் கொண்டிருக்கிற போது. அடுத்ததாக யோகி அவர்களை அழைக்கிறேன். யோகி ஃப்ரம் மலேசியா. யோகி, இட்ஸ் யுவர் டைம் நவ். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். பெண்ணிலை செயற்பாட்டாளர்களில் மிக முக்கியமானவராக கருதப்படும் கமலா அவர்களின் அஞ்சலி கூட்டத்தை ஏற்படுத்தியதற்கு முதல்ல ஊடருக்கு நன்றி சொல்லணும். யாருமே அது யோசிக்கலையோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நானுமே தொடர்ந்து ரஞ்சிமாட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், எப்ப செய்ய போறோம் அப்படின்னு. காலத்தை தாழ்த்தாம அவங்களும் சரியான உரிய நேரத்துல அதை ஏற்படுத்தினதுக்கு முதல்ல ஊடகத்துக்கு நன்றி. தோழிகள் இன்று இந்த அஞ்சலி கூட்டத்தில் கலந்து கொண்டு கமலா அவர்களின் நினைவு கூறல்களை மிகவும் கொண்டாட்டமாகவும் கவலையாகவும் காந்திரமாகவும் முன்வைக்கிறதுல எனக்கு இதுல இருந்து நான் எதை எடுத்துக்கணும், எதை கத்துக்கணும், இதுல இருந்து எதை நான் முன்னெடுக்கணும்னு தெரியாம திகைச்சு போய் நிக்கிறேன். முக்கியமா ஆரம்பத்துல அவங்க புதிய மதிகமா தொடங்கினதுல இருந்து மம்தா சாகர் சொன்னாங்க இல்லையா, பெண்ணியம் டச் அந்த கொடுத்தாங்க அந்த வீடியோ பதிவுல. சத்தியமே ஜெயதே அந்த ப்ரோக்ராம்ல கொடுத்தாங்க பெண்ணியம் பஞ்ச் அப்படின்னு சொன்னதுல இருந்து இப்போது கீதா நாராயணன் பேசி முடிச்ச வரைக்கும் ஏதோ ஒரு நெருப்பு மூட்டப்பட்ட மாதிரியோ, ஏதோ ஒரு அனல் கனன்று கொண்டு இருக்கிற மாதிரியோ எனக்குள்ள ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. என்னால என்னன்னு அதை சொல்ல தெரியல. ஒரு மாதிரியான அனல் சூர்ந்த ஒரு நிலையில நான் தள்ளப்பட்டிருக்கேன்னு தான் சொல்லணும். நாம் வாழும் காலத்தில் எங்களை மாதிரியான இளையோர்களுக்கு சொல்வதற்கான நிறைய செய்திகளை சமகாலத்தில் வாழ்ந்து காட்டி அதை பதிவா கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இது நாங்க எப்படி எங்களை மாதிரியான தலைமுறைகள் இதை எப்படி அடுத்த தலைமுறைக்கு கடத்த போறோம்ன்ற பொறுப்பு இருக்கு. இதை எப்படி செய்யணும்ன்றது மிகவும் குழப்பமா இருக்கு. இந்த அவசர காலத்துல கமலா தொடர்ந்து நினைவு கூறப்படுவாங்களா இல்ல இன்றோட மறக்கப்படுவாங்களான்ற கேள்வி எனக்கு இருக்கு. எனக்கு புரியல. ரொம்ப கவலையாவும் இருக்கு, ஒரு பதட்டமாவும் இருக்கு. சரி, நம்ம என்ன செய்ய போறோம்?
ஒரு கேள்வி தொடர்ந்து என்னை எழுப்பிக்கிட்டே இருக்கு. எனக்கு வந்து இவங்க எப்ப அறிமுகமானாங்கன்னா, எல்லாருமே போல சத்தியமே ஜெயத்தே தான் எண்ணி அவங்கள வந்து எனக்கு அடையாளம் காட்டுச்சு. அந்த காணொளி பார்க்கக்குள்ள யாரு இவங்க, இவங்க எங்க இருந்து வந்திருக்கிறாங்க, இப்படி பேச முடியுமா, ஒரு காணொளியில இப்படி பேச முடியுமா, இப்படி பேசினா என்ன நடக்கும்ன்ற மாதிரியான ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. ஆனா போக 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 அவங்க சொன்ன அத்தனை விஷயங்களும் நடைமுறையில இருக்கிறது ஒண்ணு. இது அவங்க பேசாம வேறு யாரு பேசி இருந்தாலும் அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குமா? அந்த ஒரு 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 பொது வெளியில காணக்கூடிய ஒரு காணொளிய எந்த அளவுக்கு சரியா அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்கன்றது வந்து ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. அதெல்லாமே கூட கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றா இருக்கு. இப்ப நான் வந்து 2 கட்ட நிலையில இருக்கேன். எப்படின்னா, நான் 40 வயசுல இருக்கேன். நான் இளைய தலைமுறையும் இல்லை, நான் வந்து ஒரு மூத்த தலைமுறையும் இல்லை. என்ன மாதிரியான பெண்கள் வந்து இந்த விடுதலை அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த விடுதலை விடுதலை விடுதலைனா, நான் என்னுடைய விடுதலையை வந்து சரியா விடுதலையோட தான் நான் பயணிக்கிறேனா, அல்லது என் விடுதலையை நான் இன்னும் எப்படி வந்து மாற்றிக்கொள்ளணும், என் விடுதலையால் நான் என்ன பாடத்தை கத்துக் கொடுக்க போறேன், நான் என்ன பாடத்தை படிக்க போறேன்றது கமலாவோட அவங்களுடைய இந்த அஞ்சலி கூட்டம் என்ன நிஜமாவே ஒரு மாதிரி புரட்டி போட்டிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். என்னுடைய கோரிக்கை இன்று இந்த கூட்டத்தில் வைக்கிறது ஒண்ணுதான். இதோட நான் இதை முடிக்கிறேன். என்னால நிஜமாவே என்னால பேச முடியல சரியா. ஒரு பதட்டம் இருக்கு, ஒரு பயம் என்ன அறியாம எனக்குள்ள உள்ளுக்கு வந்துருச்சு. நான் என்ன நினைக்கிறேன்னா, என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, எந்த அமைப்பும் கமலா பாசின் இவருடைய நினைவுனால தொடர்ந்து செய்வாங்கன்றதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் இவருடைய நினைவுனாலேயோ அல்லது இவரின் பெயரில் ஒரு விருதையோ அல்லது இவருடைய ஒரு தினத்தை, அது அவருடைய நினைவு நாளிலும் சரி அல்லது அவருடைய பிறந்த நாளிலும் சரி, கமலா தாஸின் தினமாக ஒரு நாளை முன்னெடுத்து அதை வந்து சரியான முறையில வந்து நம்ம பயன்படுத்தணும். கமலாதாஸ் மாதிரி நிறைய பெண் செயல்பாட்டாளர்கள் இருக்கிறாங்க, வெளியில வராமையே நிறைய பேர் இருக்கிறாங்க, வெளியில் வராம இறந்து போனவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான தினத்துல முன்னெடுத்து இந்த மாதிரி களப்பணியாளர்களை வந்து நம்ம பேசணும் அப்படின்னு நான் இந்த இடத்துல ஒரு கோரிக்கையோட நான் விடைபெறுகிறேன். நன்றி. ரஞ்சி, இந்த கோரிக்கையை வந்து நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. விருதுக்கான ஒரு ஏற்கனவே நம்ம பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த கொட்டேஷன்ல இதே போட்டு வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் யோகி. மாதவி, இதுல மற்ற 2 பேர் வேற இல்ல, ஒரு ஆள் மீட்டிங்ல இருக்கிறாவாம், ஒரு ஆளுக்கு ஊசி போட்டு காய்ச்சல். அவங்க பேர் என்ன? பிரிஸ்லிகா அருள் பிரகாசம், அனே பிகாடோ, வேலாயுதம் சித்ரா, ஜெய சித்ரா. அவ வந்திருக்கிறவ தெரியும். இப்ப தேவகௌரி இதுல இருக்கிறான்னு நினைக்கிறேன் நான். தேவகௌரி வந்து கமலா பாசினோட வேலை செய்திருக்கிறான் நேபாள்ல எல்லாம். தேவகௌரிய கூப்பிடுங்க. யோகி பேசும்போது ஒண்ணு சொன்னாங்க, எனக்கு பதட்டமா இருக்கு. எல்லாருக்குமே பதட்டம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். பெண்களுக்கு அதுவும் பொது வெளியிலே வருகின்ற போது மட்டுமல்ல, நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற போது யோசிக்க ஆரம்பிக்கிறதே பதட்டமா தான் இருக்கு. ஏனென்றால் நாம் யாரோடெல்லாம் போராடுகிறோம். இதை வந்து கமலா பாசின் தன்னுடைய ஜெண்டர் புத்தகத்தை எழுதியிருக்காங்க. அதனாலதான் நான் இந்த இடத்துல அதை சொல்லி, நாம் யாரோடெல்லாம் போராட வேண்டி இருக்கிறது. என்னுடைய தந்தையோடு, என்னுடைய மகனோடு, என்னுடைய கணவனோடு, என்னுடைய காதலனோடு, என்னுடைய சகோதரனோடு, ஏன் என்னோடுமே நான் போராடி கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா இந்த சோகால்டு இந்த இலக்கியம், இந்த சோகால்டு இந்த சமூகம் எதையெல்லாம் பெண்ணிற்கான பெருமையாக சொல்லி இருக்கிறதோ அவையெல்லாம் பெண்ணுக்கான பெருமைகள் இல்லை என்பதை நாம் நம்முடைய அனுபவங்களின் ஊடாக உணர்ந்து கொள்கின்ற போது நாம் நமக்குள்ளேயே போராட வேண்டியிருக்கிறது. அப்படிங்கிறத வந்து கமலா பாசின் வந்து மிக அழகாக தன்னுடைய அந்த கேள்வி பதிலாக இருக்கின்ற ஒரு புத்தகத்திலே சொல்லி இருக்கிறார்.
அது ரஞ்சித் அதனுடைய பிடிஎஃப் காப்பி இருக்கு நம்மளுடைய குரூப்ல எல்லாருக்கும் நீங்க அதை அனுப்பி வச்சீங்கன்னா அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ரஞ்சி. அடுத்ததாக தேவகௌரி அவரோட தேவகௌரி தானே? நம்மளோட தேவகௌரி தான். தேவகௌரி அவரோட பணி செய்திருப்பதாக ரஞ்சி சொல்கிறார். அவர் தன்னுடைய அனுபவங்களை இந்த இடத்துல பகிர்ந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். கௌரி, now this is your time. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி, தேங்க்யூ. நான் பணி செய்யல, ஐயோ அந்த அம்மாவோட பணி செய்யறதுக்கு எனக்கு அவ்வளவுக்கு இல்லை. நான் அவண்ட ஒரு பயிற்சியில ஒரு மாசம் பங்கு பெற்றிருந்தேன். உண்மையில அது ஒரு பெரிய விஷயம், எனக்கு பெரிய ஒரு இதா இருந்தது. ஒரு மாச பயிற்சி அவண்ட இதுல. இங்க எல்லாருமே கதைச்ச விஷயங்கள் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். உண்மையில இவ நாங்க நினைவு கூறுறதுக்கே இல்லை. ஏன்னா எங்களுடைய எல்லார்ட்டையுமே இருக்கிற இந்த பெண்ணிலவாதம் பற்றின ஒரு கருத்தியல் ரீதியாக ஒரு பெண்ணிலவாதத்தை அல்லது ஒரு ஆணாதிக்க சிந்தனை இவ்வாறு எல்லாம் இருக்குதுன்றது ஒரு அடிப்படையாகவே இவாதான் இருக்கிறா. இவாண்ட தியரி தான் எங்களுக்கு, இவவிட ஒரு புத்தகங்கள் தான் எங்களுக்கு ஒரு இதை கொடுத்து கொண்டு இருக்குது இன்றைக்கு வரைக்கும். அது எப்பவுமே இருக்கத்தான் போகுது. நாங்க அதனூடாக அவ எப்பவுமே நினைச்சு கொண்டுதான் இருக்க போறோம். எப்பவுமே அவட சொல்லி கொண்டுதான். உண்மையில அவ ஒரு காற்று தான், ஒரு சுதந்திர காற்று. அந்த சுதந்திர காற்றை அந்த ஒரு மாசம் நான் கொஞ்சம் சுவாசிச்சிருக்கிறேன். அந்த ஒரு அடிப்படையில அந்த ஒரு சந்தோஷமான முகமும் நான் அவ பற்றி தான் கொஞ்சம் எனக்கு சொல்லலாம் நினைக்கிறேன். ஒரு சந்தோஷமான முகம், எந்த நேரமும் சிரிச்சு பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு சரியான ஒரு சுதந்திரம் தானுப்பாறு ஒரு சுதந்திரத்தை அனுபவிக்கிறார். அது மற்றாக்களும் அனுபவிக்கணும் என்று சொல்லி இந்த சவுத் ஏசியாவில இருக்கிற அவள பெண்களையும் கொண்டு ஒண்டா வச்சிருந்து அவ்வளவு பேருடைய அனுபவத்தையும் நாங்கள் எங்களுக்குள்ள பரிமாறிக்கொண்டு எல்லாருமே ஏதோ ஒரு புள்ளியில எல்லாருமே ஒரே ஆக்கள் தான் என்றத நாங்க எங்களை யோசிக்க வைச்சது கமலாம்மா தான். அவருடைய அந்த கோட்பாடுகள், தியரியல் புத்தகங்கள், நூல்கள் நிறைய அவ எழுதின கேள்வி பதில் வடிவில் அவ செய்திருக்கிறது எல்லாம் ஒரு இதான விஷயம். அதுல மிக குறிப்பா அவ எவ்வாறு இந்த அரசியலையும் பொருளாதாரத்திலையும் பெண்களை நீக்கி, அதாவது அந்த பெண்களை நீக்கிட்டு எவ்வாறு அது ரன் பண்ணி கொண்டு இருக்குதுன்றத விளங்கப்படுத்துறது இருந்தா அதுல. அப்ப நாங்க ஒவ்வொரு இதுலையும் பார்க்கக்குள்ள எங்களுடைய அரசு செய்யற போர்கள் அல்ல சமாதானம் எல்லாவற்றிலையுமே அந்த பெண்களை நீக்கிவிட்டு இவ்வாறு ஒரு சூட்சுமமாக இந்த இது நடந்து கொண்டு இருக்குது என்றத மிக தெளிவாக அவருடைய கருத்துக்கள் எல்லாம் முன்வச்சிருந்தார். அதோட இவ்வாறு ஒரு நாங்கள் 66 சொல்லிட்டாரு. 2016 கொஞ்சம் மைக் ஓகே, யாருடைய மைக் வேலை செய்யுது. ஓகே, சரி, ரைட், ஓகே. இவ்வாறு அந்த அரசு எனக்கு அதுதான் ஆக ஒரு நான் சரியா அதை திருப்பி யோசிச்சு அதை பார்த்து இப்ப நாங்க ஒரு பெண்ணிலைவாதம் அல்லது பெண்கள் கருத்துக்களை சொல்லிக்குள்ள அது ஒரு ஆணிலைக்கு எதிராக வைக்கப்பட்ட மாதிரி தான் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் பெண்கள் தினமோ பெண் கருத்துக்கள் பற்றி கூறுகின்ற பொழுது எப்பொழுதுமே அந்த கருத்து இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கு. அது நாங்கள் நினைக்கிறது இன்னும் வளர்ச்சி அடையாம தான் எல்லாருமே இருக்கணும்னு சொல்லி, ஏன்னா நாங்க திருப்பி அடிப்படையில இருந்து போறது ஒரு ஆண்களுக்கு எதிரான கருத்து அந்த மாதிரி. ஆனா அப்படி இல்லாம இவ்வளவு தூரம் எங்களுக்கு ஒரு அரசியல் கொள்கை வகுப்பு, ஒரு பொருளாதார கொள்கை வகுப்பு, ஒரு சாதாரண ஹெல்த் இஷ்யூ எல்லாத்துக்குள்ளேயும் எவ்வாறு பெண்ணை நீக்கிட்டு இந்த திட்டங்கள் வகுக்கப்படுது என்றது சூட்சமமாக இருக்குதுன்றத ஒரு அக்குவர அனைவராக எங்களுக்கு புரிய வச்சது உண்மையில கமலா அவர்கள். அதை எங்களுக்கு பார்க்கவே அந்த மாதிரியான ஒரு வியூ எங்களுக்கு தந்தது. எனக்கு குறிப்பா நான் அதுல இருந்து நான் பெற்றுக்கொண்ட நிறைய விஷயங்கள் எவ்வாறு நாங்க பார்க்க வேணும்னு சொல்லி அதை அப்படி விளங்கப்படுத்துறதுக்கான ஒரு அறிவை, ஒரு தெளிவை,
அந்த கோணத்துல பாக்குற ஒரு இதுல கருத்துக்களை வந்து முன் வச்சது. இவ்வளவுதான் ஒரு சிம்பிளா எங்களுடைய உடல், எங்களுடைய ஆத்மா அது சுதந்திரமாக இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம், அந்த ஒரு மாச பயிற்சியில நாங்க அதுதான் அதை பற்றி வாசிக்கும் அதை சொல்லியிருந்தா எவ்வாறு நாங்க சுதந்திரமா இருக்கிறோம்ன்றத உணர வச்சது. இது சுதந்திரமாக இருக்கிறதுக்கான உயிரிகள் இதுகள்னு சொல்லி, ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு 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 கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாமே எவ்வாறு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இன்னொரு ஆளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நாங்கள் இயங்குறதுக்கான ஏற்பாடுகள் மதம் கலாச்சாரம் ரீதியாக எவ்வாறு ஏற்படுத்தப்பட்டிருக்குதுன்றதை உணர்ந்து கொண்டு அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு மாசம் ஒரு ஃப்ரீயான இது எங்களை உணர பண்ணி பிறகு நாங்கள் அதை ஒரு கருத்தியல் ரீதியாக அதை எடுத்து அதை ஒரு அரசியல் தன்மையாக அதை மாற்றி அதை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து அந்த ஒரு மாச பயிற்சியில மிக சிறப்பாக செய்திருந்தாங்க எல்லாருக்கும். அந்த அடிப்படையில உண்மையில அது எப்பவுமே எங்களுக்கு அது மறக்கிறோமோ இல்ல நினைவு கூறுறோமோன்றது இல்லை, உண்மையில இல்லை. அது எங்கள் வாழ்நாள் பூரா ஒவ்வொரு ஒரு பெண்ணியம் வந்து உணர்ற ஒரு பெண்ணுக்கு உள் அவ எப்பவுமே இருப்பா, அந்த அளவுக்கு இருக்கிற. மற்றது கடைசியாவுடைய இந்த பிப்ரவரி 14ஆம் தேதி அந்த அன்புக்கான ஒரு நாளாக அதை பிரகடனப்படுத்தினதும் அவட கடைசி வார்த்தைகள்ல கணக்காவ சொல்றதுன்னு சொன்னா மனிதாபிமானம் என்றது இல்லை, இது ஒட்டுமொத்த உலக உயிரியாக இயற்கையையும் அன்பு செலுத்தி மற்றதையும் அன்பு உயிரிகள் எல்லாவற்றையும் அன்பு செலுத்த தனியொரு மனிதாபிமானமாக நாங்க பார்க்கணுமா இல்ல பெண்களை மனிதாபிமானம் பார்க்கணுமா, அதுக்கும் அப்பாலதான் நம்ம போறோம். அந்த நேச்சர் இயற்கை பற்றின இயற்கையோட ஒரு இணைந்த ஒரு வாழ்க்கை, பெண் அப்படி ஒரு இயற்கையோட இணைந்தவள், அதை எங்களாலேயே உணர முடியாம இருக்கு. நாங்கள் எப்படி இயற்கையோட இணைந்த ஆக்கள் எப்படி சுதந்திரமாக இருக்க வேணும் அப்படி இயற்கையோட இருந்திருந்தா என்றது அந்த மாதிரியான விழிப்புணர்வுகளை அவங்க தந்ததுல மெஞ்ச யாரும் இயலாது. இந்த அளவுதான் நான் சொல்ல விரும்பியிருந்தேன். நம்மளோட அவட்ட நான் பெற்ற அனுபவம், அதுக்கு நம்ம வாசிச்ச அனுபவங்களூடாக இன்றைக்கும் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவரால இதை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். அவரால இனியும் பேசுவோம். அவரை எந்த நாளும் வாழ்ற ஒரு ஆளாகத்தான் நாங்க வச்சிருக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ மாது. துளசி is there in the group? இல்ல மாதவி, அவங்க 3 பேரும் இல்ல. மஞ்சு அவாம் இல்ல, அவங்களுக்கு கனெக்ஷன் பிரச்சனை எழுதிருக்காங்க. Okay, that means everyone is over now. Yeah. Thamari Chelvi from Australia is still there. Yeah. Thamari Chelvi. சொல்லியக்கா தூங்கிட்டா தெரியா படுத்துட்டா. It's okay, no problem. It's no problem. Now ரஞ்சி வந்து சில அனுபவங்களை பேசும். கேலக்ஸி J8ல இருந்து யாரோ கைய உயர்த்தி இருக்கிறாங்க, அவங்க பேர் தெரியல. பேசுங்கம்மா. நான் ஜெயசித்ரா பேசுறேன், கொழும்புல. ஜெயசித்ரா, ஓகே. எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு கனெக்ட் ஆகுறதுக்கு மன்னிச்சுக்கோங்க. என் கேமரா பேட்டரி லோனால ஒர்க் பண்ண மாட்டுது. ஆனா நான் சின்ன கருத்து ஒரு சில விஷயங்கள் சொல்ல விருப்பப்படுறேன். கமலா சகோதரி, கமலா டிடின்னு தான் நாங்க கூப்பிடுவோம். 2007ஆம் ஆண்டு சங்கத் பயிற்சிக்கு நாங்க நேபாள் போயிருந்த நேரம் எனக்கு வாசுகி அக்கா நிறைய தடவை சொல்லியிருந்தாங்க, அந்த பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சின்னு சொல்லி. அதுக்கு முன்னால நான் எவ்வளவோ காலமோ நான் பெண் உரிமை தொடர்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த பயிற்சிக்கு நான் ஒரு வகையில தெரிவு செய்யப்பட்டு எனக்கு பல பேர் உதவி செய்ததுக்கு பிறகு நான் அந்த பயிற்சியை கற்றதுக்கு பிறகுதான் உண்மையாகவே நான் உணர்ந்தேன், நான் செய்து கொண்டிருக்கிற வேலைகள்ல வித்தியாசமான சில விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி. ஏன்னா கமலா அக்கா தான் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஆணாதிக்கம் வேண்டாம் என்ன, அதை எப்படி நாங்க முறையடிக்கலாம், எப்படி வாதாடலாம், என்ன மாதிரி சுதந்திரம் என்னது, அதுல பெண் உரிமை எங்க இருக்குது, அதுல ஆண் உரிமை எங்க இருக்குது, ஆணுடைய உரிமையை மீறாம எப்படி நாங்க எங்களுடைய சுதந்திரத்தை நாங்க கடைபிடிக்கிறதுங்கிறத பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தோம். அது உண்மையாகவே ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு அபூர்வமான ஒரு விழிப்புணர்வு. ஏன்னா வாழ்க்கையில நாங்க அந்த
ஒரு சகோதரி சொன்னாங்க பெண்ணிலைவாதியாக நான் வரக்கூடாதுன்னு. நான் அப்படி இல்லை. நான் ஏற்கனவே வந்தது நான் ஒரு பெண்ணிலைவாதின்னு நினைச்சுக்கிட்டு இல்ல செயல்பட்டேன். ஆனா இந்த படிப்பு, இந்த அறிவு, இந்த கமலா அக்கா எங்களுக்கு ஒரு குருவா இருந்து எங்களுக்கு கற்பித்த அந்த பெண்ணிலைவாதத்தை பத்தி நாங்க கதைக்கப்பட்டோம். அவ ஒவ்வொருத்தரோட மனசுலயும் அதை அவ விதைச்சிட்டா. அவ சும்மாவே வெளிக்கிட இல்லை. அவ பெண்ணிலைவாதம் மற்றும் இல்லாமல் பெண்ணுடைய உரிமை, அதே போல இன்னும் வித்தியாசமான கோணங்களை எல்லாத்துடைய உரிமைகளையும் பத்தி பார்க்கக்கூடிய ஒரு பலவித கோணங்களை எங்களுக்குள்ள விதைக்கப்பட்டுட்டு தான் அவ போயிருக்கா. அதனால நான் நினைக்கிறேன் நாங்க செயல்வாதங்கள்ல பெண்ணிலைவாதம் என்ன ஒரு வித்தியாசமான போராட்டமா இருந்தாலும் கூட அதுங்கள்ல நாங்க செயல்படக்குள்ள அவ எங்களுக்கு ஊட்டி வளர்த்த அந்த அறிவு நாங்க எப்பயுமே நாங்க முன்னுக்கு எடுத்துக்கிட்டு போறோம். அது ஆட்டோமேட்டிக்கா வருது. நான் சொல்ல மாட்டேன் இது கமலா அக்கா கிட்ட வந்து டெக்னிக் தான் இப்படித்தான் அப்படின்னு சொன்னா, அப்படி இல்லை. அவங்க கிட்ட எடுத்த அந்த பயிற்சிக்கு பிறகு எங்களுடைய அந்த கண்களை விழிகளை திறக்கப்பட்டது. அது உண்மை. அதை பத்தி நான் ரொம்ப கவலைப்படுறேன். அவங்க எங்களை விட்டு போனதை பத்தி ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்துல அவங்க இருக்க வேண்டிய காலகட்டம் இருந்தாலும் அவங்களுக்கு எங்களை விட்டு போக வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் நாங்க அவங்கள எப்பவுமே நாங்க ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம். கமலா அக்காவை ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றிமா. நான் ஊடரு ரஞ்சி நான் சொல்ல விரும்புறேன். அவங்களோட தான் அந்த நேரடியான தொடர்பு இருக்கிறாக்கள் வாசுகி, தேவகௌரி, சித்ரா, சுமித்ரா அவைகள் தான் அவங்களோட நேரடியான தொடர்பு இருந்தது. எனக்கு நான் சக்தி சஞ்சியில சேர்ந்து வேலை செய்யும் போது, நோர்வேல இருந்து வந்த சக்தி சஞ்சியில பெண்ணிலைவாதம் சில கேள்விகள் என்ற சொல்லி அந்த புத்தகத்தின் தமிழ் ஆக்கத்தை எனக்கு நான் ஏற்கனவே போட்டிருந்தேன். ஜமுனா ராஜேந்திரன் அதை அனுப்பியிருந்தேன். அதை நாங்க பாட்டாக சக்தியில அதை பிரசுரிச்சு கொண்டு வந்தோம். என்னன்னு சொன்னா அதை வாசிச்ச பிறகு நிறைய விஷயங்கள் எங்களுக்கு அவரோட அந்த இன்டர்வியூ, அவரோட புத்தகங்களை வாசிச்ச பிறகு நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆர்வமும் வந்துச்சு. பெண்ணியம் அந்த இதுகளையும் ஒரு ஆர்வமும் வந்துச்சு. அதால அவரோட புத்தகம் அது மட்டும் இல்ல, நான் ஒரு குழந்தைகளுக்கான ஒரு புத்தகம் உண்டு. அதுலயும் இந்த குழந்தைகள் சம்பந்தமான ஒரு புத்தகம் நான் மாதவி இவக்கும் அனுப்பி இருக்கிறேன். அதோட பேரை சொல்றேன். அது நான் நினைக்கிறேன் வாசுகி ஆக்களுக்கு அது தெரிஞ்சிருக்கலாம். அந்த புத்தகத்தின் பெயர். அந்த புத்தகங்கள் அப்படியான புத்தகங்களை வாசிக்கும் போது கமலாவாசின் மேல ஒரு இனம் புரியாது. இப்ப எங்கட நாட்டுல இருக்கிற பெண்ணிலவாதிகள் மாதிரி கமலாவாசின் மேல ஒரு இன்னொரு விதமான ஒரு என்ன சொல்றது, அவ மேல ஒரு மதிப்பு இருந்தது. என்னன்னு சொன்னா அவ இந்த பெண்ணிலவாதத்துக்கு ஆதரவாக பெண்ணியங்களுக்காக அவ நிறைய வேலை செய்திருக்கிறாண்டு. மற்றது தென்னாசிய பெண்கள் அமைப்புகளோட அல்லது தென்னாசிய பெண்கள், ஆப்கானிஸ்தான், நேபாள், பாகிஸ்தான், மற்ற ஸ்ரீலங்கா, இந்தியா, மோல்டிவ்ஸ் போன்ற நாடுகளோட இருக்கிற பெண்களோட சேர்ந்து நிறைய வேலை திட்டங்கள் செய்திருக்கிற. அதுவும் கூடுதலாக நான் கேள்விப்பட்ட அளவுல இலங்கையில தான் அவ இலங்கையில கூடுதலாக யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, கொழும்பு போன்ற நகரங்கள்ல உள்ள பெண்களோட சேர்ந்து வேலை செய்திருக்கிறார். அதுல இப்ப வாசி சொன்ன மாதிரி அவ 90ஆம் ஆண்டு ஏதோ தான் சேர்ந்து வேலை செய்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் இப்ப பேஸ்புக்ல அவவோட எனக்கு உறவு வந்த பிறகுதான் அவரோட இந்த பாடல்கள், இந்த கவிதைகள் அதுகளை நான் வாசிச்சிருப்பேன். மறுபடி எனக்கு அவரோட பெருசாக உறவு இல்லை. நான் நேரடியாக ஒரு நாளுமே அங்க சந்திச்சது இல்லை. இந்த புத்தகங்கள் மூலமா தான் நாங்க பார்த்து வளர்ந்திருக்கிறோம். அப்படித்தான் நிறைய பெண்ணியவாதிகள் புத்தகங்கள் அல்லது விமர்சனங்களை வாசித்தான் அவைகளை பற்றிய ஒரு மதிப்பீடு எங்கள்கிட்ட இருக்குது. அந்த வகையில கமலாவாசின் மேல எனக்கு ஒரு மதிப்பு இருக்கு. நன்றி. சூரிய அமைப்பில் இருக்கு விஜி இணைஞ்சிருக்காங்க. விஜி நீங்க இருக்கீங்களா? விஜி இருக்காங்க? ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா விஜி? விஜி சேகர் நாங்க மாதவி அக்கா
நிறைய பேர் நிறைய கருத்து சொல்லி இருக்காங்க. உண்மையில நான் உங்களோட இது வேலை செய்யுது என்னவா வால்யூம் விஜி கொஞ்சம் சத்தமா. ஓகே. இல்ல சூர்யா அமைப்புல ஏதாவது அவங்க சேர்ந்து வேலை பார்த்திருக்காங்களா? உங்களுக்கு அதோட அந்த மாதிரி ஏதாவது தொடர்பு இருக்குதா? தெரிஞ்சுக்க விரும்புறோம். I think Vijay is not able to. Yes. கொஞ்சம் மாதிரி இருக்கா, கொஞ்சம் அந்த வால்யூம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது பக்கத்துல. It's okay, Vijay. நிறைய பேர் வந்து கதைச்சிருக்கிறாங்க. அப்ப சூர்யாவோடைய வந்து வாசியக்கா இப்படி நிறைய பேர், சூர்யா சரளா, இதுல இருக்கிற பானுராதாண்டா அவங்க இப்படியான எல்லாருமே அவ கூடுதலான கமலாபாசன் பயிற்சி வகுப்புக்கு போனார்கள், தொடர்புல இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில இப்ப நானும் போயிருக்கிறேன் சங்க பயிற்சி வகுப்புக்கு. அதே டைம்ல வந்து கமலாபாசின் சூர்யா அமைப்புக்கு வந்திருக்கிறா. வந்த நேரத்துல அவ வந்து நிறைய பெண்களை சந்திச்சிருக்கிறா. அப்ப இதுல வந்து எல்லாருமே சொன்ன மாதிரி பெண்களுக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷம் என்ற விஷயத்தை தான் அவ எடுக்கிறதுக்கு கூடுதலாக முயற்சி செய்து கொண்டே இருந்தவ. ஒவ்வொரு பெண்களுக்குள்ளயுமே அது உள்ளார்த்தமாக அடங்கி போயிருக்கிறது அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும். ஏதோ ஒரு வகையில அந்த குடும்பம், கட்டுப்பாடுகள், சுற்றுச்சூழல், சுமைகள், பாரங்கள், இப்படி நாமளே நிறைய விஷயத்துல போட்டு பெண்கள் வந்து பின்னி பிணைஞ்சி இது எங்களுக்கு அதுக்கங்கால எதுவுமே இல்லை என்ற ஒரு முடிவுல இருக்கிறது தான் பெண்கள கூடுதலான பெண்களா இருக்கிறாங்க. அப்ப எல்லாத்தையுமே விட்டு விலக்கி அந்த வலைகள் எல்லாத்தையுமே பிச்சு புடுங்கி உள்ளால பெண்ணுக்குள்ள என்ன விஷயம் இருக்குது என்றதுல வந்து பாக்குறத வந்து சந்தோஷமாக அந்த பெண்களோட இணைஞ்சு அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. அதுல வந்து நிறைய வெளிப்பாடுகள் வந்து இப்ப கிட்டடியில இந்த வருஷமும் அந்த இயற்கையோடையே பெண்கள அந்த வாழ்க்கை, அந்த இயற்கையோடய சேர்ந்து போற உலகம், அதுல நம்மட வாழ்வு எவ்வளவு தூரம் அடங்கி இருக்குது, சிறுவர்கள், பெண்கள், உலகம், மக்கள் எல்லாம் என்றது வந்து இந்த முறை வந்து ஒரு அவங்களோட ஒரு துணி பொருளாக நாங்களும் வந்து அதை கொண்டாடுங்க. நாங்க மரங்கள் நாட்டினது, விதைகள், இப்படியான விஷயங்களோட எல்லா பெண்களோடையும் இணைந்து செய்து கொண்டிருக்கோம். அப்ப இதே கொண்டாட்டம் இது வந்து தொடர்ச்சியாக பெண்களுக்குள்ள இருக்கிற ஒரு உள்ளார்ந்த உணர்வு தான் அந்த கொண்டாட்டம். அதை வந்து எடுத்து விடுறதுல முக்கியமான ஒரு ஆளாக என்றைக்குமே இருந்து கொண்டிருப்பா கமலாபாசி. அப்ப யோகி சொன்ன மாதிரி நிச்சயமா இது வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட கட்டத்தோட இது முடியாம தொடர்ந்து போய்கொண்டிருக்கும் அந்த உள்ளுணர்வுகள். என்னடா நம்மளுக்குள்ள அடங்கி இருக்கிறது தான் சந்தோஷம். அது வந்து இறக்கும் வரைக்கும் ஒரு பொம்பளைக்கு வந்து போக போறது இல்லை. அப்ப அந்த சந்தோஷத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் இருக்கிற நாம இன்றைக்குமே கமலாபாசினை நம்மளோட இணைஞ்சு கொண்டிருப்பாங்க. நன்றி இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு. நன்றி விஜய். ஏன்னா சூர்யா அமைப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய அமைப்பு. இலங்கையில் இயங்கிக் கொண்டிருக்கிற அமைப்புகள், இந்த பெண்ணி அமைப்புகள் இது மிக முக்கியமானது. சோ அதனாலதான் நான் உங்களை பேசணும்னு விரும்பினேன். நீங்க எந்த இடத்துல போனாலும் கமலா வந்து ஒரு உரைவீச்சை எப்போதுமே சொல்லிட்டு இருப்பாங்க. அது என்னன்னா சாதாரணமாக நம்ம நடுத்தர எல்லா குடும்பங்களிலும் நடந்து கொண்டிருப்பது தான். இப்போது கொஞ்சம் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது, மாற்றத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். என்ன நடக்கும்னா பொம்பளை பிள்ளை தானே அதிகமா இதுக்கு படிக்க வைக்கணும். இது வந்து தொடர்ந்து அப்படியே படிச்சாலும் அவள் வேலைக்கு போவது, அவள் தலைமைத்துவ பதவிக்கு போவது என்று பல பிரச்சனைகள் இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறன. நாம் அந்த தடைகளை எல்லாம் தாண்டி பயணித்து விட்டோம் என்று சொல்லுவதற்கு இல்லை. அவருடைய மிக முக்கியமான ஒரு உரைவீச்சு கமலஹாசன் என்ன இடத்துல முக்கியமாக
பல மேடைகளிலே, எனக்கு சொல்லப்போனா எத்தனை மேடைகள் அவர் இதை சொல்லியிருப்பார்னு எனக்கு தெரியாது. ரொம்ப அண்மையில் அவர் மறைவதற்கு முன்பு கூட அவருடைய அந்த உரை வீச்சு நமக்கு யூடியூப்ல பார்ப்பதற்கு கிடைக்கிறது, பார்க்கவும் கேட்கவும் கிடைக்கிறது. அது என்னன்னா, இப்படித்தான் அப்பா கேட்கிறாரு, பொம்பளை பிள்ளை தானே, ஏன் படிக்கணும்? நான் பொண்ணுதான், அதனாலதான் படிக்கணும். क्योंकि मैं लड़की हूँ मुझे पढ़ना है. அதாவது ஹிந்தியில அப்படிதான் சொல்றாங்க. क्योंकि ஏன்னா मैं लड़की हूँ, நான் பொண்ணு, मुझे पढ़ना है, அதனால் தான் நான் படிக்க வேண்டும் என்று அந்த வரி வரும். Because I am a girl, I must study. For my dreams to take flight, I must study. Knowledge brings new light, so I must study. For the battles I must fight, I must study. To avoid destitution, I must study. To win independence, I must study. To fight frustration, I must study. To find inspiration, I must study. Because I'm a girl, I must study. To fight men's violence, I must study. To end my silence, I must study. To challenge patriarchy, I must study. To demolish all hierarchy, I must study. Because I'm a girl, I must study. To mold a faith I can trust, I must study. To make laws that are just, I must study. To sweep centuries of dust, I must study. நூற்றாண்டுகளாக நம் மீது படிந்திருக்கும் தூசிகளை தட்டி துடைப்பதற்காக நாம் படித்தாக வேண்டும். நாம் கமலா பாசிரை மீண்டும் மீண்டும் படித்தாக வேண்டும் என்று சொல்லுகிறேன். இந்த நிகழ்வு ஊடரு ஏற்பாடு செய்த இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் ஊடரு சார்பாகவும் எங்கள் அனைவருடைய சார்பாகவும் நன்றி. முரண்பாடுகளுக்கு நடுவிலே முரண்பாடுகளோடு வேலை செய்வது எப்படி என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து இந்த பெண்ணிய பெருவழியில் நாம் பயணிக்க வேண்டும். ஏனென்றால் கமலா பாசில் சொல்லுவது போல உண்மையான சுதந்திரம் என்பது பெண்ணிய பெருவழி உண்மையான சுதந்திரத்தை பெறுகின்ற போதுதான் சமூகத்திற்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்கிறது என்கிற சுதந்திரத்திற்கான ஒரு புதிய ஒரு வெளிச்சத்தை பாய்ச்சியவர் கமலா பாசின் அவர்கள் என்பதை நினைவு கூறுகிறோம். மிக்க நன்றி. நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஆல். நன்றி மாணவி. கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி. இவ்வளவு நேரம் சரியா 2 மணி நேரத்துல முடிச்சிட்டோம். இனிமே நம்ம சாட் பண்ணிக்கலாம். நீங்க லைவ வந்து ஆஃப் பண்ணுங்க. லைவ் நானும் நீங்க தான் ஆஃப் பண்ணணும். நீங்க தான் கோஸ்ட். ஐயோ. ஸ்டாப் லைவ் ஸ்கிரீன். எஸ்.